ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜிம்மனோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஓகே நம்ம வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன், ஒரு பொண்ணு அம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன் மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவள் அப்படி கிளம்பிட்டு இருக்கா. டக்குன்னு அவள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பார்த்தா அவள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தான். ஏய் நான் வந்துட்டேன் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன். சரின்னு சொல்லிட்டு மாமா டாடா டாடா பை அப்பா பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான், அது வேற யாரும் இல்லை வாயன் நீங்கள் தான். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க பிகாஸ் ஒரு ஸ்பெஷல் டே உங்களுக்கு இன்னைக்கு. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே தான் அப்படி குதிச்சு குதிச்சு ஸ்ட்ரீட்டில் அப்படி குதிச்சு குதிச்சு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ சீனை கட் பண்ணி ரியாவை பார்க்கலாம். எங்கே போனா இவ வரேன்ட்டு இன்னும் ஆளை காணும். மெசேஜும் போட்டுட்டேன், மெசேஜ் போடலன்னா அதுக்கு கத்துவா. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இவகிட்ட, கத்திட்டே இருப்பா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே தான் நம்ம ரியா நின்றுட்டு இருக்கும் போது எகுதாப்பில் அப்படியே யாரும் குதிச்சு குதிச்சு வர மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம வாயன் தான் அப்படி ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்கா. அப்படி ஸ்ட்ரீட்டில் வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வாயன் அப்படியே தான் நின்று ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. தூரத்தில் ஒரு கார் அப்படியே வாயன் கிட்ட வந்து ஹாரன் அடிக்குது. இப்போ வாயன் பார்த்துட்டு என் மொட்டத்தா எவ்வளோ தைரியம் தான் என்னைய அடிப்பா ஒன்னா அப்படி சொல்லிட்டு வாயன் சண்டை போடலான்னு போறா. இப்போ ரியா பார்த்துட்டு இவ இதுக்கு தேவையில்லாம அங்கே போய் சண்டை போடுறா அப்படி சொல்லிட்டு இப்போ ரியாவும் வரா. அங்கே இருக்க எல்லாருமே அங்கே டிராஃபிக் ஜாமே ஆயிடுச்சு அந்த ஒரு கார் ஸ்டாப் ஆனனால. அதுவும் உங்களால தான். இப்போ நீங்கள் அந்த மொட்டை தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏய் மொட்டை தாத்தா எதுக்கு என்னை இடிக்க வந்தா? உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? கண்ணாடி போட வேண்டியதானே? கண்ணாடி போடுற வயசுல என்னை இடிக்க வரியா? அப்படியே ஒன்று மூஞ்சில் குத்துனானா அப்படின்ற மாதிரி இங்கே வாங்கி கத்திட்டு இருக்கா. இப்போ அவரை பார்க்கலாம். அம்மா பொண்ணு நான் ஒழுங்காக தான் வந்து வண்டி ஓட்டிட்டு வந்தேன், நீ தான் ஆடிட்டு பாடிக்கிட்டோம். ஏம்மா வயசு பொண்ணு மாதிரி இருக்க, எதுக்கு ஆடிட்டு பாடிட்டு வர? ரோடு தானே இது அப்படின்னு அவர் ரூல்ஸாக பேசுகிறாரு. இப்போ வாயன் அப்படியே ஓ அப்போ இது உங்கள் அப்பாவோட ரோடா? நீ ரூல்ஸ் பேசுகிற? இவ்வளோ ரூல்ஸ் பேச தெரிஞ்ச உனக்கு சீட் பெல்ட் போட தெரியல, அப்போ உன தூக்கி எதில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒயின் சொல்கிறா. இப்போ அவரு அதுன்றாரு. நீ நிறுத்து, முதல்ல பாரு, அதுக்கப்புறம் மற்றவங்கள குறை சொல்ல நீ ஸ்டார்ட் பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி இங்கே ஒயன் வரட்டா அப்படின்னு திமிரா ஒயன் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ரியா பார்த்துட்டு ஏன்டி தேவையில்லாத சண்டை போட்டுட்ருக்கா? உன்னை வேலைக்கு தானே கூப்பிட்டேன், தேவையில்லாம எதுக்கு நீ சண்டை போடுற? ஒரு நாளைக்கும் இப்படி தான் டெய்லி யார்ட்டே சண்டை போடுவேன் காலங்கத்தலை அப்படின்ற மாதிரி நம்ம ரியா சொல்லிட்டு இருக்கா. ஏய் பின்னாடி அந்த மொட்டை தாத்தா ரொம்ப பண்ணுறாரு, என்னையும் இடிக்க வராரு, நான் யாரு தெரியுமா? நீயா? சரி வா 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 அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் ரியாவோ. ஏய் என்ன இன்னைக்கு உன்னோட ஸ்பெஷல் டே, எனக்கு ட்ரீட்லாம் வைக்க மாட்டியா அப்படின்னு ரியா கேட்குறா. ட்ரீட் தானே வச்சு கண்டிப்பாக வச்சுட்டா போச்சு. இப்போ சீனை கட் பண்ணி பார்க்கலாம். ரியா அப்படியே வாயினை முறைச்சிக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்கா. ஏய் சாப்பிட்றி, ட்ரீட் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு வாங்கி கேட்குறா. ஏய் எதுக்குடி இது 10 ரூபா கடைக்கு வந்த, அந்த 10 ரூபா லேஸ் வாங்கி தரதுக்கா இவ்வளோ சீன் போட்ட அப்படின்னு இப்போ நம்ம ரியா கேட்குறா. ஏய் 10 ரூபா லேஸாக இருந்தாலும் அது என் காசு தானே அப்படின்னு வாங்கி சொல்கிறா. ஆமாடி உன் காசு தான், என்கிட்ட 10 ரூபா 20 ரூபா இருக்கு, அப்போ அது என்கிட்ட கொடு அப்படின்னு வாங்கி பிடிங்கிக்கிறா. ஏய் எங்கள் அம்மா கிட்ட கஷ்டப்பட்டு 20 ரூபா வாங்கினேன்டி ஜூஸ் வாங்கினுக்காக, ஏய் ப்ளீஸ்டி குடு வாயின் அப்படின்னு வாயின் கூட சண்டை போட்டுட்ருக்கா ரியா. தரமாட்டேன், முடிஞ்சா வாங்கிக்கோ அப்படின்னு நம்ம ரியா கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா வாயன். இப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. ஏய் போடி இந்த 10 ரூபா லேஸ் வாங்கி தரத்துக்கு அம்மா சீன் போட்டல, நான் கூட பெருசாக ஹோட்டலில் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி தருவியோன்னு நினச்சேன். ஆமாம் பெரிய அம்பானி இவங்களுக்கு நான் வேற ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரணும், ஓடியாங்க அப்படின்னு வாங்கி சொல்லிட்டு இருக்கா. ரியா பார்த்துட்டு என் பர்த்டே அன்னைக்கு மட்டும் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, மட்டன் லெக்கு எவ்வளோ வாங்கி சாப்பிட்ட, ஆனால் அதுக்கு நீ 10 ரூபா லேசாடி வாங்கி தருவ அப்படின்னு ரியா கேட்குறா. அது நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும், உன் ஃப்ரெண்டை பற்றி உனக்கு எப்பயோ தெரியும்ல அப்படின்னு வாயன் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கா. அப்புறம் வாயன் என்ன ஜாக்சன் கூட பேசிகிட்டு இருக்கியா என்ன அப்படி ரியா கேட்குறா. ஆமாண்டி இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, எனக்கும் ஜாக்சனுக்கும் இன்னையோட 5th லவ் ஆனிவர்சரி, கிஃப்ட்டு வாங்கிட்டு வாடான்னு மெசேஜ் அனுப்புனான், இன்னுமே பார்க்கல. நான் நேற்று போட்ட மெசேஜ் இன்னுமே அவன் பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. நானும் எவ்வளோ மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், கால் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். சரி அவனுக்கு பிடிச்சபடி நான் வீடியோ கால் பண்ணேன், ஆனால் என் வீடியோ கால் கூட அவன் எடுக்கவே இல்லை, என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. இப்போ ரியா பார்த்துட்டு ஒரு வேளை அவன் ஃபோனில் ரீசார்ஜ் தீர்ந்துருக்கும் அப்படின்னு ரியா சொல்கிறா. ஏய் அப்படி இருந்தாலும் நான் கால் பண்ணால் அவன் அட்டன் பண்ணி பேசலாம்ல, ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு ரீசார்ஜ் இல்லாதவங்களுக்கு நான் கால் பண்ணால் கண்டிப்பாக அவங்க அட்டன் பண்ணி பேசலாம், அவன் தான் எனக்கு திரும்ப கால் பண்ண முடியாது அப்படின்னு வாங்கி சொல்லிட்டு இருக்கா.
என்ன இருக்குமோ அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே போறாங்க. இப்போ ரியா தூரத்துல என்னமோ நிறைய கூட்டம் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு ரியா, வயன் அங்க என்னடி அவ்வளோ கூட்டம்? ஏதாவது புதுசா கடை திறந்துருப்பாங்கடி, அதான் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு வயன் சொல்றா. இல்லடி என்னமோ இருக்கு அப்படின்னு நம்ம ரியா சொல்றா. சரி வா பார்த்துட்டே போலான்னு சொல்லிட்டு வயனும் இப்போ அப்படியே ஓடி வந்து பார்க்கறா. இப்போ அங்கே என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பர்சனை வெட்டி வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்கே இங்கன்னு அந்த பர்சனோட பாடியிலேருந்து பிளட்டாக இருக்கு. அங்கங்கன்னு வெட்டிக்காயம். இப்போ வயனும், என்னடி இது இவ்வளோ பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு வாயின் எட்டி பார்க்குறா. அந்த பர்சனோட பாடியிலேருந்து அவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. கெட்டு போன மாதிரி ஸ்மெல் அடிக்குது. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே என்னென்னமோ பேசிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிருக்கோ அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் ஆனால் யாரும் வெட்டி போட்ட மாதிரி இருக்கு. வயனும், யார் இது, ஃபேஸ் கூட ஒழுங்கா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாயின் எட்டி பார்க்குறா. பட் ஆனால் ஃபேஸ் செதஞ்ச மாதிரி இருக்கு. அதாவது யாரோ ஆசிட் ஊற்றி மூஞ்சே ஒரு மாதிரியா டெரராக வச்ச மாதிரி இருக்கு. வாயின் பார்த்துட்டே இருக்கா, யார் இது அப்படின்ற மாதிரி. இப்போ வாயின் அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்போது அந்த பர்சனோட ஃபோன் கீழே கிடக்குது. வாயனும் அந்த ஃபோனை எடுக்கிறா. பார்த்தா அவள் அவ்வளோ ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அது ஜாக்சனோட ஃபோன். வயன்னா, இது 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 ஜாக்சனோட ஃபோன் மாதிரி இருக்கு அப்படின்னு வயன் ரியாவை பார்த்து கேட்குறா. இருக்காதுடி, இது ஜாக்சனோட ஃபோனாக இருக்காது அப்படின்னு. இப்போ அப்படிதான் வயன் கிட்ட ரியா எவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இல்லை, இது ஜாக்சனோட ஃபோன் தான், ஜாக்சன் அது அப்படி சொல்லிட்டு வாயின் என்ன பண்ணுறானா, அங்கே இருக்க ஒரு கவரு, ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கு, அதை கையில் வேவ் பண்ணி அப்படியே அந்த பர்சனோட மூஞ்சி சைடாக திரும்பி இருக்கும். இப்போ அதை நேராக வச்சு பார்க்குறா. ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது, இன்னொரு சைடு தான் செதஞ்சிருக்கு. இன்னொரு சைடு பார்க்கும்போது அங்கே ஜாக்சனுக்கு என்றைக்குமே கணத்தில் ஒரு மச்சம் இருக்கும், அதே மாதிரி மச்சம் இருக்குது. வாயின் பார்த்துட்டு அப்படியே ஷாக்கில் கீழே உட்காந்துட்டா. இது ஜாக்சன் தாண்டி இது அப்படின்னு வயன் சொல்றா. ரியாவும் பார்க்குறா. ரியாக்கெல்லாம் செம ஷாக் ஆயிடுது. வயன், இது இது ஜாக்சன் தானே இது, இல்லை 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 இருக்காது அப்படின்னு வயன் அழுதுட்டு இருக்கா. அங்கே இருக்கவங்க எல்லாரும், யாருமா இது, உனக்கு தெரிஞ்சவரா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் வயன் எதுவுமே பேசல, ஸ்பீச்லெஸ்ஸாக அழுதுகிட்டே இருக்கா. அந்த ஃபோனை ஆன் பண்ணுறா. பட் ஆனால் ஆனே ஆக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸும் வந்துடுச்சு. ஸோ இப்போ அப்படியே தான் டாக்டர்ஸ் அப்படியே செக் பண்ணுறாங்க. இல்லை இவங்க இறந்துட்டாங்க, ஆல்ரெடி இறந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. நீங்கன்னா கதறி கதறி அழறீங்க. இல்லை இருக்காது, நல்லா செக் பண்ணுங்க டாக்டர், இருக்காது, அது ஏன் ஜாக்சன் இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் இன்னும் நல்லா செக் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு வயன் அழுதுட்டு இருக்கா. இப்போ அப்படியே தான் டாக்டரும், நீங்கள் அவங்களோட ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்களா மேம் அப்படின்னு கேட்குறாங்க. வயனும் கொடுக்குறா. மேம் இவங்க தான், இவர் தான் அது அப்படின்னோடனே நீங்கள் இன்னும் கதறி கதறி அழறீங்க. அங்கே சுற்றி இருக்கவங்களாம் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாங்க, ஐயோ பாவோன்ற மாதிரி. நீங்கள் அப்படியே தான் ஜாக்சனை பிடிச்சிக்கிட்டு, ஜாக்சன் எழுந்துரு ஜாக்சன், ஏன் என்னை விட்டு தனியாக போனேன், டேய் எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ ரியா, வயன் வாடு இங்க அப்படின்னு ரியா கூப்பிடுறா. பாருடே ஜாக்சனை, இன்னைக்கு தான் 5th லவ் ஆனிவர்சரி நான் சொன்னேன், அதுக்குள்ள இப்போ இந்த உலகத்தை விட்டு போயிட்டாண்டி. யாருடி இப்படி பண்ணியிருப்பா, ஏன் இப்படி பண்ணாங்க? ஜாக்சனுக்கு யாருமே இனிமே கிடையாது, ஆனால் ஏன் ஜாக்சனுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி வயன் அழுதுட்டு இருக்கா. சரி வாடி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு ரியா கூப்பிட்றா. அதுக்கப்புறம் நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. இப்போ அப்படியே தான் டாக்டர்ஸ்லாம் அப்படியே ஜாக்சனோட டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் ரொம்பவே ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கனால ரியா தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஜாக்சனோட டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு தான். இப்போ அப்படியே வந்து உங்கள் கையில் ஜாக்சனோட டெத் சர்டிஃபிகேட் கையில் வருது. அதை பார்த்துட்டு இன்னும் நல்லா அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் இல்லை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, உங்கள் கனவுல கூட இந்த மாதிரி வந்திருக்காது. இப்போ அப்படியே அதெல்லாம் நினச்சி அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. இப்போது ஜாக்சனோட அம்மா அப்பா எல்லாம் வந்துடுறாங்க. சரியாக தான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா. அப்படி உங்கள் அப்பா அம்மா வராங்க. ஆக்சுவலி ஜாக்சனோட அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் நீங்களும் ஜாக்சனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ்னால. ஸோ இப்போ ஜாக்சன் இல்லாதனோடனே நீங்களும் அப்படியே ஸ்பேஸில் தான் உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாக்கலாம் என்ன சொல்கிறதுனே தெரில, எது மூலயமா உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. ஜாக்சனுக்கு உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, இருந்தாலும் கல்யாணத்துக்கு கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. ஏன்னா ஜாக்சனோட ராசிபடி இப்போ கல்யாணம் வச்சா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படியே உங்ககிட்ட வந்து, வயன்மா அப்படின்னு உங்கள் அம்மா வராங்க. மா எல்லாமே போச்சு இல்லைம்மா, நான் யார் கூட வாழணும்னு நினச்சனோ அவனை என்னை விட்டு போயிட்டான்ல,
ஏம்மா என் வாழ்க்கையில் எதுவுமே பெர்மனெண்ட் இல்லையா? ஏம்மா என்னை விட்டு போனாவன்? எனக்கு என்னம்மா சொல்கிறது? அவன் ஏம்மா என்னை விட்டு போனான்? நான் என்னம்மா பாவம் பண்ண அவனுக்கு மட்டும் எப்படிம்மா என்னை விட்டு போகணும் உனக்கு தோணுச்சு? அது சூசைட் இல்லைம்மா, மர்டர்மா. யாரும் ஜாக்சன் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேம்மா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். யாரை மட்டும் தெரியட்டும், அவங்கள சும்மா விட மாட்டேன். ஜாக்சனோட சாவுக்கு யாரு காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள கொல்லாமல் விட மாட்டேம்மா அப்படின்னு வயன் அப்படியே அழுதுட்டு இருக்கா. அவங்க அம்மா இவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. பட் ஆனால் வயன் கேட்குற மாதிரி இல்லை. இப்படியே தான் ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்க்கலாம். வயன் இப்போ ரொம்ப டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டா. ஜாக்சன் இல்லாதது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ லைஃப்பில் இப்போ நம்ம ஜாக்சன் நம்ம கூட இல்லைன்னொன்னே வயனுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவன் மறந்து தான் ஆகணும். இருந்தாலும் ஜாக்சனோட இருந்த மெமரிஸ், லவ் பண்ண மெமரிஸ், அது எல்லாமே வயனுக்கு ஃப்ளாஷ் அவுட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதனால வயன் அப்படியே தான் ஒர்க் கிளம்பிட்டுருக்கா. அப்போது ஒர்க் விஷயமா அவள் போகும்போது வெளியே அங்கே 2 கப்பிள்ஸை பார்க்குறா. அவங்க அழகாக கையை ஹோல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் வயன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா அவளும் ஜாக்சன் கூட இப்படி தான் போயிருப்பா. அப்படியே வயனுக்கு ஜாக்சன் கூட இருந்த அந்த விஷயம் அது அப்படியே இலூஷனாக வந்து நிற்குது. விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறா. அப்படியே அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருப்போன்ற மாதிரி. ஸோ அப்படியே தான் வயனுக்கு அதெல்லாம் வந்துட்டு போகுது. அப்படியே வயன் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ நேரம் எங்கே போகிறானா? ஜாக்சனோட கல்லறைக்கு தான். அங்கே தான் வந்திருக்கா. ஜாக்சனை பார்த்துட்டு, ஜாக்சன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டல்ல? உனக்காக நான் எப்பயும் காத்துட்ருப்பேன் ஜாக்சன். அடுத்த பிறவிலையாவது நம்ம 2 பேரும் ஒன்றா வந்துடலாம். என்ன நீ சேஃபாக உள்ளே தூங்கிட்டு இருக்கல்ல? ஆனால் ஜாக்சன், உன் இடத்துல யாரையும் நான் நினச்சி பார்க்க மாட்டேன் ஜாக்சன். எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும் ஜாக்சன். இப்போது ஏன் நான் இங்கே வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு பாரிஸில் வேலை கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். நீ நினச்சபடியே நான் பாரிஸ்க்கு போக போகிறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்னு நினச்சோம். ஆனால் நம்மளோட தலையெழுத்து என்னை எப்படி எழுதி வச்சிருக்கு பாரு. நீயும் நானும் ஒன்றா போகலான்னு நினச்சோம். ஆனால் நான் மட்டும்தான் இப்போ போக போகிறேன். அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான் தான். இன்றைக்கி நைட்டு நான் கிளம்புறேன் ஜாக்சன். உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே போயிட்டு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வருவேன். ஆனால் உன்னோட மெமரிஸ் எப்பயுமே நான் ஃபோகட் பண்ண மாட்டேன் ஜாக்சன். என்றைக்குமே நீ எனக்குமே என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான். என்றைக்குமே என்னோட ஹஸ்பண்ட், என்றைக்குமே என்னோட செல்லக்குட்டி, எல்லாமே நீ தான். நான் ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன்ல. சரி பார்த்து இருந்துக்கோ, நான் போயிட்டு வரேன் ஜாக்சன் அப்படின்னு. இப்போ வயன் அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு இப்போ நேராக அவள் அப்படியே அவளோட லாஸ்ட் டே ஆஃப் அவளோட ஒர்க்குக்கு போயிட்டுருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க. ஏன்னா வயன் பாரிஸில் ஒர்க் பண்ண போகிறா. அவங்க ஆஃபீஸ்லேயே வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போகிறதே வயன் தான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே வயனுக்கு அவ்வளோ ஃப்ளவர்ஸ் கொடுத்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்க அந்த ஆஃபீஸோட ஹெட்டும் வயனுக்கு கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு, வயன்மா எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. அப்புறம் நீயும் ஜாக்சனும் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. உன் ட்ரிப்பு பக்கத்தில் நான் ஜாக்சனுக்கு பதில் ரியாவை போடலான்னு இருக்கிறேன். உனக்கு ஓகேவா அப்படின்னு இப்போ அப்படியே ஹெட்டு கேட்குறாரு. வயன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே சார், உங்களோட விஷ் அப்படின்ட்டு வயன் அப்படியே தான் அவளோட கேபினில் உட்கார போகிறா. அங்கே இருக்க எல்லாருமே வயன்கிட்ட நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வயனுக்கு ஃபுல் தாட் அப்படியே நம்ம ஜாக்சன் தான் வராரு. இப்போ அப்படியே வயன் அவள் கேபினில் உட்காந்தா அங்கே ஜாக்சன் கூட இருந்த மெமரிஸ், ஜாக்சன் கூட ஹாலிடேஸில் என்ஜாய் பண்ண அந்த ஃபோட்டோஸ், அப்புறம் பீச்சில் எடுத்த ஃபோட்டோஸ், அப்புறம் நிறைய பிக்ஸ்லாம் வச்சுருக்கா வயன். அது எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படின்னு நம்ம ஜாக்சனும் வயனும் க்ளோஸாக அந்த பிக்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வயன் பார்த்து சிரிச்சிட்ருக்கா. அப்படியே அவள் ஐஸ் அப்படி க்ளோஸ் பண்ணுறா. அப்படியே வாங்க நம்ம வயனோட எப்படிலாம் வயன் நம்ம ஜாக்சன் பின்னாடி சுற்றினா ஜாக்சன் எப்படி வயன் கூட இருந்தார் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்கில் போகலாம். சரி வாங்க போகலாமா? சரி வாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் லாஸ்ட்டாக ஃபேர்வெல் கொண்டாடிட்டு இருக்காங்க 12th ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது தான் வயன் ஒரு அழகான ஆஃப் சாரி கட்டிட்டு வந்திருப்பாங்க. வயனை பார்த்தாலே எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா வயன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்க. ஸோ அப்படியே வயன் அப்படியே உள்ளே வரா. இப்போ ரியா பார்த்துட்டு, இப்போது வயன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ரியா தான் அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அப்படியே வரா. இப்போ ரியா அப்புறம் வயனோட இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே, ஹே வயன் இந்த கெட்டப்பில் ரொம்ப அழகாக இருக்கடி,
அப்படின்லாம் சொல்கிறாளுங்க. இப்போ நீங்கள் ஹை என்னை ரொம்ப ஷைப்படுத்தாதீங்கடி அப்படின்னு வாயன் அப்படிதான் வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அப்படி ஜாக்சன் வராரு. அவரு ரொம்ப அழகா கூத் சூட்ல வந்திருப்பாரு. பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பாரு ஜாக்சன். வாயனுக்கு அப்பையிலேருந்து ஜாக்சன்னா ரொம்ப உயிர். ஆனா இன்னும் வரைக்கும் 2 பேருக்குள்ளேயும் அதை சொல்லிக்கல. 2 பேர் பார்ப்பாங்க, பேசுவாங்க, டவுட் கிளியர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் ஆனால் 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு லவ் இருக்குன்னு 2 பேருக்குமே தெரியாது. ஸோ அதனால நீங்கள் ஜாக்சனை பார்ப்பீங்க, ஜாக்சன் உங்களை பார்ப்பாரு. நீங்கள் பார்க்காத போதெல்லாம் அதே மாதிரி தான் ஜாக்சன் பார்க்காத போதெல்லாம் நீங்கள் ஜாக்சனை பார்ப்பீங்க. இப்படி தான் 2 பேருமே ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ அப்படி தான் அந்த ஃபேர்வெல் டேவும் வருது. ஜாக்சனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜாக்சன் உங்களுக்கு ஹாய் சொல்கிறாரு, நீங்களும் ஹாய் சொல்கிறீங்க. இப்போ ஜாக்சன் அப்படி உங்களை பார்த்துட்டு சூப்பர் அப்படின்ற மாதிரி அவரோட கையால் உங்களுக்கு சைன் காட்டுறாரு. ஸோ இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஜாக்சன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன் மேலே லவ்வில் இருக்காருன்னு நினைக்கிறேன். யாருமே அவ்வளோ சீக்கிரம் ஜாக்சனை கவுக்க முடியாதுடி. ஆனால் நீ அவ்வளோ சீக்கிரம் ஜாக்சனை கவுத்துட்ட பார்த்தியா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே எல்லாரையும் அடிச்சுட்டு இன்னைக்கு ஃபேர்வெல், அதனால நம்ம நல்லா மஜா பண்ணுறோம், இந்த மேட்ருலாம் பேசக்கூடாது, வாங்க வாங்க போய் மஜா பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே ஸ்கூலே ரவுண்ட் அடிக்கிறீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வர முடியாதுல்ல. ஸோ உங்களோட ஃபேர்வெல், ஸோ அதனால நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே தான் பாய்ஸ் பார்க்கலாம். பாய்ஸில் நம்ம ஜாக்சன் தான் செம்மையாக விளையாண்டுருக்காரு. ஸோ அப்படியே தான் இப்போது நீங்கள் அப்புறம் அந்த பாய்ஸ் எல்லாருமே உங்கள் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி கிளாஸஸ்லாம் அப்படியே உட்காந்துட்டு சாங்லாம் பாடிட்டுருக்கீங்க. என்ன பாட்டுனா முஸ்தபா முஸ்தபா சாங் பாடிட்டுருக்கீங்க. ஏன்னா ஃபேர்வெல் சாங்னாலே அதுதானே. ஸோ அப்படி தான் அதெல்லாம் பாடிட்டு அப்படியே ஹாப்பியாக மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஜாக்சன் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ ஜாக்சன் அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டு அவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ நீங்கள் ஜாக்சனை பார்க்குறீங்க. ஜாக்சன் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அவர் ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. அதில் நீங்கள் சிரிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் என்ன, ஒரு ஆளும் சோலோ சாங் மாதிரி பாடுறாங்க. அப்படியே ஒரு ஆளும் வந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க. அப்போ ஜாக்சன் ஒரு அழகான சாங் பாடுறாரு. என்ன சாங்னா நீயும் நானும் அன்பே, அதாவது விஜய் சேதுபதியும் நயன்தாராவும் நடித்த சாங் தான். ஸோ அப்படியே தான் நம்ம ஜாக்சன் அதை பாடிட்டுருக்காரு. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே தான் அடுத்ததான் நீங்கள் வந்து பாடுறீங்க. என்ன பாட்டுனா வாவாத்தி சாங் பாடிட்டுருக்கீங்க. ஏன்னா அது உங்களோட ஆல் டைம் ஃபேவரட். அதை அப்படியே பாடிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே அது எல்லாத்தையும் பாடி முடிச்சுட்டு இப்போ அப்படியே தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களோட டீச்சர்ஸ், உங்களோட பிரின்சிபல் மேம் எல்லாருக்கூடையும் லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வர முடியாது. அவங்களோட டெஸ்டினேஷன் அந்த நோக்கி போகணும்ல. அப்படி தான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ கிளாஸ் ரூமில் யாரும் இல்லை, நீங்கள் ஜாக்சன் மட்டும் தான் இருக்கீங்க. இப்போ ரியா சரி வந்துருவான் அப்படி சொல்லிட்டு அவளும் போயிருப்பா. இப்போ நீங்களும் ஜாக்சன் மட்டும் தான் நிற்கிறீங்க. அப்படி தான் அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் போகலான்னு போகும்போது இப்போ அப்படியே ஜாக்சன் பார்த்துட்டு வயன் அப்படின்றாரு. இப்போ நீங்களும் சொல்லுங்கள் ஜாக்சன், அது எப்படி சொல்கிறது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணலாமா அப்படின்னு ஜாக்சன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுறாரு. இப்போ ஜாக்சன் அப்படியே எனக்கு இந்த தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரிலாம் அதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குண்ணா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுவேன், எந்த விஷயமா இருந்தாலும் தான். எல்லாவும் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு ஜாக்சன் நீல் டவுன் பண்ணி உங்ககிட்ட அங்கே இருக்க ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் ஜாக்சனை விரும்புகிறீங்க. அப்படியே யோசிக்கிறீங்க, என்ன என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிங்களா அப்படின்னு ஜாக்சன் கேட்குறான். நீங்கள் ஜாக்சனை பார்க்குறீங்க. அது ஜாக்சன் எங்களால் டைம் எடுத்துக்கோங்க, என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் லீவ் தானே, டேக் கேர் ஒன் டைம் ஒன். இதான் என்னோடய காண்டாக்ட் நம்பர். நீங்கள் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணி பேசலாம், ஃப்ரீயாக தான் இருப்பேன் உங்களுக்காக. எப்போயும் இந்த ஜாக்சன் ஃப்ரீ தான், விஐபியாக தான் இருக்க போகிறேன். அதனால் நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம், எப்போ வேணால், நான் பிஸியாகலாம் இருக்க மாட்டேன், ஃப்ரீ தான் அப்படின்னு ஜாக்சன் சொல்லிவிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கும் போது நியூவாக இருக்குது. ஸோ அப்படியே தான் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ரியா கூட போயிட்டுருக்கீங்க. ரியா கிட்டே எல்லாமே சொல்கிறீங்க. இப்போ ஒரு ஃபைன் டே நீங்களும் ஜாக்சனும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்களும் நான் ஒரு 1 வீக்காக டைம் எடுத்துட்டல்ல, சாரி அப்படின்னு மைண்ட் சொல்கிறா. ஜாக்சன் பார்த்துட்டு இல்லை இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள் என்ன டெசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு, நீங்கள் எந்த காலேஜ் சேர போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜாக்சனும் ஒரு காலேஜ் நேம் சொல்கிறான். ஓ அப்போ நீங்களும் அங்கே தான் படிக்க போகிறீங்களா, நானும் அங்கே தான் அட்மிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு மைண்ட் சொல்கிறா. ஓ நைஸ், சரி உங்கள் டெசிஷன் சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ ஜாக்சன் கேட்குறான். நீங்களும்
நான் ரொம்ப யோசித்தேன், நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. அப்படின்னு இப்போ அப்படியே வாயன் யோசிச்சுட்டே இருக்கனால அவள் கால் அப்படியே ஒரு மாதிரியாக ஷேக் ஆகிட்டே இருக்குது. இப்போது ஜாக்சன் பார்த்துட்டு, முதல்ல நில்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஏங்க இப்படி பயப்படுறீங்க? அது சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்ன டிசிஷன் எடுத்திருக்கீங்க? அது அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜாக்சன் துள்ளி குதிக்கிறான். அப்படியே ஓடிப்போய் அந்த மரத்தில் இருக்க இலையெல்லாம் அடிச்சுட்டு அப்படி விளையாண்டுருக்கான். நீங்கள் சிரிக்கிறீங்க, ஏங்க என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க அப்படின்னு ஜாக்சன் கேட்குறான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு வாயின் சொல்கிறா. ஜாக்சன் ரொம்ப ஹாப்பியாகி வாயனை ஹக் பண்ணிக்கிறான். அப்படி என்ன வாயனும் ஜாக்சனும் நிறையா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஜாக்சனும் தனியாக பைக்கில் போகிறது அப்படி இப்படின்னு போகும்போது வேணா அவங்க அப்பா பார்த்துடுறாரு. இப்போ அப்படி கேட்குறாரு, அப்பா அது யார் அந்த பையன்? ஹெல்மெட் போட்டிருந்தனால எனக்கு தெரியல, யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாரு. அப்பா அவன் பேர் ஜாக்சன், என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு தான். பார்க்க ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே, நீ பையன் என்னன்னு உண்மையை சொல்ல. அப்பா நான் இருக்கேன், எதா இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் சொல்லு அப்படின்னு உங்கள் அப்பா மிரட்டுற மாதிரி கேட்குறாரு. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்னங்க என்னாச்சு? பொண்ணு பண்ண வேலையை பார்த்தியா? எவன் கூடயோ வண்டியில் போயிட்டுருக்கா. வயன் என்ன அப்பா சொல்கிறது உண்மையா? அம்மா அது அது உண்மைதான், ஆனால் அது அப்படின்ற மாதிரி வாயின் திக்கிறா. ஆமாம், அந்த பையனோட பேர் என்ன சொன்னா? ஜாக்சன்பா, ஜாக்சன் அப்படின்னு இப்போ உங்கள் அப்பா யோசிக்கிறாரு. மிஸ்டர் லியோட பையன் ஜாக்சனா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. இப்போ நீங்களும் ஆமாப்பா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஏய் பொண்ணை பாரு, என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட பையனை தான் லவ் பண்ணிகிட்ருக்கா. ஐயோ என்னம்மா வயன், உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும், நான் எந்த விஷயம் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான், அவனை பார்த்தே ஆகணும், நீ ஜாக்சனுக்கு கால் பண்ண அப்படின்னு உங்கள் அப்பா குதிக்கிறாரு. அப்பா என்னப்பா, ஏன்ப்பா குதிக்கிறீங்க? ஐயோ வயன்மா, உன்கிட்ட சொன்னால் புரியாது, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை வருஷம் தெரியுமா? கிட்டத்தட்ட 20 வருஷம். எனக்கும் அவனுக்கும் 20 வயசு ஆகிற வரைக்கும் நானும் அவனும் ஃப்ரெண்டு. ஐயோ 20 வயசு இல்லை, அதையும் தாண்டி நானும் அவனும் ஃப்ரெண்டாக இருந்தோம். அப்புறம் தான் அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் நானும் அவனு பேசுகிறதே இல்லை, அவனோட நம்பரும் அவன் மாற்றிட்டான். ஐயோ எவ்வளோ நாள் ஆச்சு நீ அவன் நம்பருக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்போ நீங்களும் ஜாக்சனுக்கு கால் பண்ணுறீங்க. ஜாக்சனும் சொல்லுவான், என்னாச்சு அப்படின்னு ஜாக்சன் கேட்குறான். உங்கள் அப்பா இருக்காரா அப்படின்ற மாதிரி வாயின் கேட்குறா. இங்கே உங்கள் அப்பாலாம் ஹாப்பியாக இருக்காரு, உங்கள் அம்மாக்கெலாம் ஒன்றும் புரியல, அவங்க கன்ஃபியூஸ் மூடில் இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் கேட்டோன்னு ஜாக்சனும் இருக்காரு வாயன், இதோ தர அப்படின்ற மாதிரி. இப்போது ஜாக்சனும் எதுக்கு வாயன்? இல்லை எங்கள் அப்பா பேசணுமா அப்படின்ற மாதிரி வாயன் சொல்கிறா. எனது அங்கிள் பேசணுமா? ஏன் வாயன்? இல்லைடா நீ கொடு அப்படின்ற மாதிரி வாயன் சொல்கிறா. சரின்ட்டு இப்போ அப்படியே தான் அப்பா வயனோட அப்பா பேசணுமா? என்னது வயனோட அப்பாவா அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் அவங்க அப்பாவை வாங்கி பேசுகிறாரு. ஹலோ அப்பா இந்தாங்க ஜாக்சனோட அப்பா அப்படின்னு வாங்கி சொல்கிறா. இப்போ அப்படியே தான் உங்கள் அப்பா அப்படியே டெய்லி எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்ட உடனே இப்போ அங்கேருந்து ஜாக்சனோட அப்பாலாம் டேய் கிம் எப்படா இருக்க அப்படின்ற மாதிரி தான் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்புறம் என்ன டைம் போகிறதே தெரில, 2 மணி நேரம் தாண்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் இப்போ உங்கள் அப்பா அப்படி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஜாக்சனும் வாயனும் லவ் பற்றி, நம்ம சீக்கிரமே நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வாயனும் அப்படி தான் சரின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஏன்னா ஃபைனலி நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனாக தான் நம்ம வந்து மேரேஜ் பண்ண போகிறோன்ட்டு, அதாவது அவள் லவ் பண்ண பர்சனாக தான் மேரேஜ் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, வயன் வீட்டில் வந்து ஜாக்சனை பேச வராங்க. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. வயனும் ஜாக்சனும் காலேஜுக்கு போகிறது, அப்புறம் வேலைக்கு போகிறது, அப்படிலாம் 2 பேரும் ஒன்றா தான் போவாங்க, ஒரே வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் போது தான் ஜாக்சனுக்கும் வயனுக்கும் வேலை கிடச்சிருக்கும் ஒரே இடத்துல, அதாவது பாரிஸில். அதுக்கப்புறம் தான் ஜாக்சனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படி உங்கள் கண் கலங்கி நின்றுட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, எவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போயிட்டல ஜாக்சன், கவலைப்படாத ஜாக்சன், உன்னை தேடி நான் ஒரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி வாயன் அப்படியே டேஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதோடய லாஸ்ட் டே இல்லை. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே வாயனுக்கு டாட்டா சொல்கிறாங்க. வாயனுக்கு கிளம்பி அப்படி வீட்டுக்கு வரா. அவங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க வாயனை. ஸோ வாயன் அப்படி திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வாயன், அம்மா நான் ஜாக்சனோட அப்பா அம்மாவை மீட் பண்ணிட்டு வரேம்மா, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தானே வருவேன் அப்படின்னு. இப்போ உங்கள் அம்மா அப்பாலாம் கொஞ்சம் லைட்டாக எமோஷ்னல் ஆகுறாங்க. நீங்கள்ம்மா 2 வருஷம் தானேம்மா வந்துடுறேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2 வருஷம்ன்றது ஈஸியாடி,
என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல வாயன். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ அப்படியே உங்களோட மொபைல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஜாக்சனோட வீடு. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ என்னன்னு தெரில, சடனாக யாரோ ஒரு பர்சன் உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்குலாம் இங்கே செம பயம். யாராக இருக்கும் அப்படின்னு வாங்கி திரும்பி பார்க்குறா. பார்த்தா யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படி நடந்து போகும்போது யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பின்னாடி அந்த காஞ்சலெல்லாம் இருந்தால் நசுங்கிற மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும்ல. ஆனால் வாயன் திரும்பி பார்க்கும்போது அந்த பர்சனை காணும். அப்படி தான் வாயன் போயிட்டுருக்கா. அப்போ வேகமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த பர்சனும் வாயன் பின்னாடி ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வாயன் நின்னுறா. அந்த பர்சன் அப்படியே வாயன் மேலே ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விடுறாங்க. அவ்வளோதான் வாயன் மயங்கிட்டா. இப்போ அப்படியே அவள் கண்ணை திறந்து பார்க்குறா. அவள் ஒரு கராஜில் உட்காந்துருக்கா. அங்கே நிறையா கார் இருக்குது. இப்போ அப்படியே வாயன் கண்ணை திறந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு வாயின் பார்க்குறா. இப்போ அவள் முன்னாடி ஒரு பர்சன் மாஸ்க் போட்டு உட்காந்துருக்காங்க. யார் நீங்கள்? என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். அங்கே அப்பா அம்மா தேடுவாங்க, என்னை விடுங்க. நீங்கள் நடக்கிற பொண்ணு நான் இல்லை அப்படின்னு இப்போ அப்படியே வாயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த பர்சன் அவர் மாஸ்க்கு போட்டிருக்காரு, ஒரு பிளாக் கலர் மாஸ்க். அப்படியே ஃபுல்லாக பிளாக் சூட் போட்டுட்டு வெறும் ஒரு கண்ணு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு கெட்டப் இருக்குது. இப்போ அப்படியே அந்த பர்சன் பேபி கேர்ள் என்ன இத்தனை கேள்வி கேட்குறா? எத்தனை கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுமா அப்படின்னு அந்த பர்சன் ரொம்ப கோல்டு டோனாக கேட்குறாரு. இங்கே யார் முதல்ல? நானா த மாஃபியா கிங் அப்படின்ற மாதிரி அவன் பேரை சொல்லலை. ஆனால் அவன் மாஃபியான்றது சொன்னோன்னே ஏன் என்னை கடத்துனீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நீங்கள் நினைக்கிற பொண்ணு இல்லைங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு வாங்கி கெஞ்சுறா. ஏய் என்ன கெஞ்சுனா விட்டுருவேனா? அது எப்படி முடியும்? என்னை ஞாபகம் இல்லை சொல்லு, என்னை ஞாபகம் இல்லையா அப்படின்னு அந்த பர்சன் கிட்ட வராரு. யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கும்? என்னை விடுங்க அப்படின்னு வாயின் சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த பர்சன் அப்படி கழுத்தை நெரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. வாயனோட கழுத்தை. என்னை விடுங்க, என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி வாயன் இங்கே திணறிட்டு இருக்கா. கேட்கல, சத்தமாக கத்துடி கத்து. என்ன ஞாபகம் இல்லை சொல்லுடி அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை, என்னை விடுங்க, த்ரோட் வலிக்குது விடுங்க அப்படின்னு வாயன் இங்கே திணறிட்டு இருக்கா. இப்போ அந்த பர்சன் நல்லா கழுத்து நெரிச்சிட்டு அப்படியே வாயனை விட்டுறாரு. வாயன் அப்படியே கீழே விழுந்துடுறா. அப்படியே வாயன் யார் நீங்கள்? தண்ணி வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு வாயன் கத்திட்டு இருக்கா. தண்ணியா தோ தர அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வாயன்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். வாயனும் வாங்கலான்னு வரா. ஆனால் அது என்ன பண்ணுறானா அப்படியே அதை ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே ஊத்துறான். குடி, நக்கி நக்கி குடி, குடி நல்லா நக்கி நாய் மாதிரி நல்லா லிக் பண்ணி குடி குடிடி அப்படின்ட்டு என்ன பண்ணுறானா அப்படியே வாயனோட ஹேரை பிடிச்சி லிக் பண்ண சொல்கிறான். வாயனா இல்லை இல்லை வேணாம் வேணாம் விட்டுருங்க ப்ளீஸ், தண்ணி வேணாம் விட்டுருங்க அப்படின்னு வாயன் அப்படியே திணறிட்டு இருக்கா. குடி லிக் பண்ணு அப்படின்னு அந்த பர்சன் ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இல்லை வேணான்னு வாயன் கத்திட்டு இருக்கா. ஆனால் அவன் அப்படியே வாயனை தூக்கி போட்டுறான். வாயனை அங்கே கீழே விழுந்தோடனே அவளுக்கு கையில் ஹர்ட் ஆகிடுது. இப்போ வாயன் வலிக்குது அப்படின்னு வாயன் துடிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே தான் அந்த பர்சன் என்ன பண்ணுறாருனா வலிக்குதா வலிக்குதா இப்படி தானே எனக்கும் வலிச்சிருக்கோம். தோ என்ன வரைக்கும் வலிக்குது, தோ இந்த இடம் தொட்டு பாரு அப்படின்ட்டு வாயனோட கையை ஃபோர்ஸ் பண்ணி அவன் செஸ்ட்டு கிட்ட வைக்கிறான். ஆனால் வாயன் இல்லை வேணாம், நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு வாயன் சொல்கிறா. வையடி ஏ டேஷே வையி, கையை வையின்னு சொன்னேன். ஓ வைக்க மாட்டேல்ல, வைக்க மாட்டேல்ல அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறானா அங்கே ஒரு சாட்டை மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரான். இல்லை என்னை விட்டுருங்க, அடிக்காதீங்க, ஆல்ரெடி வலிக்குது, இல்லை அடிக்காதீங்க அப்படின்னு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கா. அடிக்கக்கூடாதா உன்னை அடிக்கணும்டி, அடிச்சு என் மனசு தீர்ற வரைக்கும் உன்னை அடிக்கணும், அடிச்சு உன்னை சாவடிக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டையால் வாயனை செம்மையாக அடிச்சிட்டு இருக்கான். வாயனா இல்லை விட்டுருங்க, வலிக்குது என்ன விட்டுருங்க, எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் யாரும் முதல்ல எப்படி பண்ணுறீங்க, என்னை விட்டுருங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட விட்டுருங்க
என்னை விட்டுருங்க அப்படின்னு வாயன் கெஞ்சிட்டு இருக்கா. அம்மா அப்பா வலிக்குது வலிக்குது அப்படின்னு வாயன் இங்கே துடிச்சிட்டு இருக்கா. அந்த பர்சன் கேட்காம அப்படியே தான் செம்மையாக அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே பேபி கேர்ள் செம்மையாக இருக்குடி ஒன்று அடிக்கும் போது அப்படின்ட்டு அவன் அப்படியே தான் செம்மையாக அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு மனசு தீர்ற வரைக்கும், அதாவது அவன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் உங்களை அடிச்சிட்டு இருக்கான் செம்மையா. கிட்டத்தட்ட 3 நிமிஷமா உங்களை அடிச்சு அடிச்சு உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே பிளட்டே தெறிக்கும் போல அந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்கான். அப்படியே பாடி ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அங்கே இங்கன்னு கிழிச்ச காயம். அப்படியே அவன் பார்த்துட்டு அதை தூக்கி போட்டுடுறான். அது கிழிஞ்சே போச்சு. அந்த சாட்டி தூக்கி போட்டுட்டு, என்ன அப்படி பார்க்குற, இப்படி தானே எனக்கும் வலிச்சிருக்கும். ஆ எப்படி ஈஸியாக பொண்ணுங்க சொல்லிடுறீங்க, நீ வேணா பார்க்க நல்லா இல்லை. ஆ எப்படி எப்படி உனக்கு சொல்ல தோணுது? ஏன் எப்போ சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் நல்லா இல்லையா? ஆ சொல்லு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ அவன் கேட்குறான். இப்போ நீங்கண்ணா என்ன என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் போகிறீங்க. இப்போ அவன் அப்படியே இருடி வீட்டுக்கு போய் உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறானா, உங்களை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே தான் உங்களை காரில் ஏற்றிட்டு அப்படியே நேராக அவனோட மேன்ஷனுக்கு போயிட்டுருக்கான். அவ்வளோ பெரிய மேன்ஷன், அவன் ஒரு மாஃபியாவில். ஸோ அதனால் அப்படியே அதில் கூப்பிட்டு போயிட்டுருக்கான் அவங்கள. இப்போது அப்படியே தான் அந்த மேன்ஷனுக்குள்ளே இருக்க பெட்ரூமில் அவங்கள படுக்க வைக்கிறான். அப்படியே உங்களை பார்த்தபடியே அப்படியே உட்காந்துருக்கான். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் அப்போ தான் எழுந்திரிக்கிறீங்க. பார்த்தா ஒரு பெட்ரூமில் இருக்கீங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினச்சி பார்த்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணை ரெண்டுத்தையும் வைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா அது உங்கள் வீடு இல்லை, நீங்கள் வேறு ஏதோ ஒரு ரூமில் இருக்கீங்க. அப்படியே டக்குன்னு எழுந்திரிக்கிறீங்க. அப்படியே அவன் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவன் பேக் சைடாக அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், என்னை விட்டுருங்க, ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி வாங்கி கேட்குறா. இப்போ அந்த பர்சன் அங்கே இருக்க ஸ்மோக்கை அப்படியே கீழே போட்டுட்டு ஈவலாக சிரிச்சுக்கிட்டே உங்கள் பக்கம் அப்படியே திரும்புகிறான். உங்களுக்கு செமையான ஷாக். அப்படியே பார்க்குறீங்க, ஜிமினா அப்படின்றீங்க. ஸோ அவன் தான் ஜிமன், பாத் ஜிமன், மாஃபியா கிங். இப்போ ஜிமன் உங்களை பார்த்துக்கிட்டே, யா பேபி கேர்ள், என் நேமை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கிய, பரவாயில்ல, எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிருக்குன்னு பாரு. நான் முன்னாடி இருந்த ஜிமன் இல்லை, நீ 10th பார்த்தியே அந்த ஜிமன் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் ஜிமன் எப்படி இருக்கு ஜிமன், ஏன் அப்படி மாறிட்ட, என்ன அடிச்ச இப்போ? என்ன ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் ஏன் இதை பண்ணுறேன்னு உனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி உன்னையும் ஜாக்சனையும் நிம்மதியாக வாழ வச்சிருன்னு நினைக்கிறியா? எனக்கு எவ்வளோ குத்துச்சு தெரியுமா? உன் மேலே நாய் இல்லடி, அதுக்கும் மேலே அவ்வளோ கேவலமாக நீ என்னை வெறுத்தாலும், என்னை காரி துப்பி என்னை நீ அசிங்கப்படுத்தினாலும் உன் பின்னாடி நாயோட மோசமாக சுற்றினடி. ஆனால் நீ என்னை என்ன சொன்ன? நீ குள்ளமாக இருக்க, கண்ணாடி போட்டிருக்க, உனக்கெல்லாம் என்னடா அழகா இல்லை என்னது? என்ன சொன்ன? ஏய் இப்போ சொல்லடி, இப்போ நான் அப்படி இருக்கா? இப்போ நான் தாண்டி உனக்கு எல்லாமே. அதான் ஜாக்சனை போட்டு தள்ளிட்டேன். எப்படி நல்லா வெட்டி வெட்டி போட்டேன். அது இப்படி எனக்கு பிடிச்சவ, நான் ஆசாசியாக பார்த்த வயனை வேற ஒருத்தவன் தட்டி தூக்கிட்டு போவானா? அதை பார்த்துட்டு நீ என்ன சொன்ன? என்ன சொன்னடி? நீ பார்க்க குள்ளமாக இருக்க, உன் கூட சுத்தினா என்னை எல்லாரும் முட்டாளுன்றாங்க. ஏன்னா நான் ஒரு முட்டாளாம். அதுக்குன்னு என்னண்ணா நீ பேசுன? ஏண்டி என்னை பார்த்தாடி இப்படி சொன்ன? இப்போ சொல்றி நான் எப்படி இருக்கா சொல்றி? இப்போ எப்படி இருக்க? மாறிட்டல? என்ன சொன்ன? நான் கண்ணாடி போட்டிருக்கேண்ணா. ஏண்டி யாருமே இந்த உலகத்தில் கண்ணாடி போடலையா? ஏன் ஜாக்சனும் தான் கண்ணாடி போட்டிருந்தான். ஆனால் அவன் பின்னாடி நீ நாய் மாதிரி சுத்தனல்ல, அதான் அவனை ஒரேடியாக முடிச்சிட்டேன். இப்போ என்ன சொல்வ பேபி கேர்ள், நீ இந்த ஜிமினுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். நீங்கள் ஜிமின் அப்போ அப்போ ஓ வேலை தானா? அப்போ ஜாக்சனை நீ தான் போட்டு தள்ளினியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அழுதுகிட்டே. ஆமாம் நான் தான் போட்டு தள்ளினேன். இப்போ என்னப்போ? செத்துட்டான், அவ்வளோதான். என்னோட லைஃப்லேருந்து அவன் சுட்டு போயிட்டே இருப்பான், அப்படியே மறைஞ்சு போயிட்டான். இது அப்புறம் நான் தான் இந்த பார்க் ஜிமனும் வயனும் தான் சேரணும்னு இருக்கு அப்படின்னு ஜிமன் சொல்கிறான். இல்லை கிடையாது,
இல்லை நான் உன் கூட வாழ மாட்டேன் ஜிமின். அப்போ சொன்னதும் இப்போயும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிடிக்கல. ஒன்று ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், ஒன்று ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்தேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்காம நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை ஹர்ட் பண்ணேன். அதனால தான் நானே உன்னை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவாய்ட் பண்ணதுக்கப்புறமும் என்ன நீ டார்ச்சர் பண்ண. நான் அப்பயே சொன்னேன், ஜிமின் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நான் ஜாக்சனை விரும்புகிறேன்னு. ஆனால் நீ இல்லை எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி என் பின்னாடி துரத்துன. அதனால தான் நான் உன்னை அவாய்ட் பண்ணி ஒரே ஜாக்சன் கூட போனேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்காம என் கூடயே சுத்தின, என் கூடயே இருந்த. நீ ரொம்ப தப்பு பண்ணுற ஜிமின், நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுக்கு எல்லாத்துக்கும் நீ ரெக்ரெட் பண்ணுவேன், ஒரு நாள் ரெக்ரெட் பண்ணுவேன் ஜிமின். ஏய் இப்போ யார் ரெக்ரெட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். நீங்கள் ஜிமினை ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க. ஜிமின் அகெயின் பெல்ட் எடுத்துகிட்டு வந்து செம்மையாக அடிக்கிறான். நீங்கள் வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ டைம் அப்படியே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் முடியல. ஜிமின் அப்படியே டோட்டலி மாறி, வயன் இந்தா சாப்பிடு அப்படின்றான். என்னடா சாப்பாடு கொடுத்தா ஒன்று ஏற்றுப்பேன் நம்புறியா? இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்க சாப்பாடு பிளேட்டை தூக்கி தள்ளி விடுறீங்க. ஜிமின் அப்படியே டோட்டலாக மாறி, ஏய் எதுக்குடி சாப்பாடு பிளேட்டை தட்டி விட்ட அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பயந்துடுறீங்க. ஓ நக்கி சாப்பிடு அப்படின்னு ஜிமின் தள்ளி விடுறான். நீங்கள் அப்படி தான் ஜிமினே பார்க்குறீங்க. சாப்பிட்றி நாய் மாதிரி சாப்பிடு, இல்லைனா அப்படி சொல்லிட்டு அந்த பெல்ட் எடுக்கிறான். இல்லை இல்லை வேணாம், நான் சாப்பிடாம கூட செத்து போயிடுவேன், ஆனால் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜிமினை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்போ லிக் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க வரான். நீங்கள் ஜிமின் என்னை விடு அப்படின்றீங்க. ஆனால் ஜிமின் உங்ககிட்ட அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ரொம்ப தப்பாக நடந்துக்கிறான். நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க வேணான்னு, ஆனால் ஜிமின் உங்ககிட்ட ரொம்பவே தப்பாக ஹாஷா ரஃபாக நடந்துக்கிறான். ஓ அந்த நைட்டு உங்களுக்கு ஒரு கொடூரமான நைட்டாக தான் இருந்திருக்கும். ஜிமினோட அந்த நைட்டு ஒரு கேவலமான நைட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஜிமினுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்காது. அவன் உங்கள் கூட தப்பாக நடந்துக்கிறான். நீங்கள் எவ்வளோ ஜிமினை தட்டி விடுறீங்க, ஆனால் அவன் கேட்காம உங்கள் கூட ரொம்ப தப்பாக நடந்துக்கிறான். ஸோ ஆனால் உங்களுக்கு ரொம்பவே டயர்டாகி அன்கான்ஷியஸ் போகிறீங்க. ஜிமின் உங்களை ஸ்லாப் பண்ணுறான் அப்போல்லாம். அதனால் நீங்கள் திரும்ப கான்ஷியஸ் வரீங்க, அழறீங்க. ஆனால் ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை. உங்கள் கூட அன்றைக்கி நைட் ரொம்ப தப்பாக இருந்திருப்பான். ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உங்களை தேட ஆரம்பிச்சிடுறாங்க, ஜாக்சனோட வீட்டில் இருக்கவங்களும் தான். ஸோ நீங்கள் அப்படி தான் இங்கே ஜிமினோட ரொம்ப கேவலமான லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குலாம் ஜிமினோட இருக்க பிடிக்கல, எப்படியா ஜிமின் வீட்டை தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஜிமின் உங்களை விட மாட்டேங்கிறான். 24 மணி நேரம் உங்கள் கூடயே தான் இருக்கான், உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறது. ஆகும்னா நீங்கள் முன்னாடி பண்ண தப்பெல்லாம் திரும்ப சொல்லி காட்டுறான். ஆக்சுவலி நீங்களும் ஜிமினும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவன் ஸ்பெட்ஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி அந்தளவுக்கு அழகாக இருந்திருக்க மாட்டான். அங்கே இருக்க பசங்களே நிறைய தட்டி புல்லிங் வாங்கினதே நம்ம ஜிமின் தான். அந்த டைமில் நீங்கள் தான் ஜிமினுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கூட இருந்திருப்பீங்க. ஜிமினுக்கு அவ்வளோ பெரிய புல்லிங்லேருந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணனால ஜிமினுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் வந்திருக்கும், அதான் லவ் ஃபீலிங். நீங்கள் ஆனால் ஜிமினை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு அவங்க கூட இருப்பீங்க. நிறைய பேர் ஜிமின் கூட நீங்கள் இருக்கும் போதெல்லாம் சிரிப்பாங்க, ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. ஜிமின் கூட இருக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜாக்சன் கூடயும் நிறையா பேசுவீங்க. ஸோ காலேஜ் டைமில் நீங்களும் ஜிமின் ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைமில் எல்லாருமே உங்களை கலாய்ப்பாங்க. ஸோ கலாய்க்கும் போதில் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகும். அதனால நீங்கள் ஜிமினை விட்டு கொஞ்சம் தள்ளி போகுவீங்க. ஆனால் இருந்தாலும் அவன் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால அங்கங்கே ஹோட்டல் கூட்டு போனால் பக்கத்துலேயும் நம்ம ஜாக்சன் தான் இருப்பான். அதனால் ஜாக்சன் கூடயே தான் இருப்பீங்க. ஆனால் ஜிமின் அப்படியே எட்டேருந்து நீங்களும் ஜாக்சனை என்ன பேசுகிறீங்க அதெல்லாம் பார்ப்பான். அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், அதாவது நீங்களும் ஜிமின் கூட ரொம்ப லவ்வபிளாக பேசணும்னு. நீங்களும் ஜாக்சனுக்கு கையை ஹோல்ட் பண்ணி பேசும் போதெல்லாம் அவனுக்கு அப்படியே எரியும். அதனால் அவன் அப்படியே ஏஞ்சி போயிடுவான். ஸோ அதெல்லாம் அவன் நினச்சி பார்க்குறான். அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் உங்கள் கூட ஒரு கேவலமான லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு என்னமோ நீங்கள் கிடச்சிட்டிங்கன்றது சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்கீங்க, ரொம்ப டயர்டாக, ரொம்ப வீக்காக இருக்கீங்க. ஜிமின் கூட வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட்டும் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி காமிச்சு உங்களை அப்படியே ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் இதெல்லாம் ரெக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமின் என்னை விட்டு, ஜிமின் என்னை எவ்வளோ ஜிமின் என்ன அடிச்சு நீ சாவடிக்க போகிற, என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு உயிர் தான், அதே நீ எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன் கூட இருப்பேன்னு நினைக்கிறியா? இல்லை ஜிமின், என் மனசு ஃபுல்லாகவே ஜாக்சன் மட்டும்தான், நீ இல்லை. அவர் இறந்தாலும் அவன் தான் எனக்கு, நான் தான் அவனுக்கு. வயன் சொல்லாதடி,
நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு அப்படின்னு ஜிமன் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவான். உங்கள் டேஸஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபைன் டே உங்களுக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிருக்கு. நீங்களும் என்ன எதுன்னு பார்க்குறீங்க, ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஜிமன் உங்களை டார்ச்சர் பண்ணி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டீங்க. ஸோ இப்படி தான் இப்போ நீங்கள் ஜிமன் கிட்ட இந்த விஷயத்தை எதுவுமே சொல்லலை. ஸோ ஒரு ஃபைன் டே நீங்கள் வாமிட்லாம் எடுத்துகிட்டே இருக்கீங்க. ஜிமன் அப்போ ரொம்ப டேக் கேர் பண்ணுறான். நீங்கள் ஜிமனை தட்டி விட்டுட்டு இது நான் பார்த்துக்கிறேன், கை வைக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் ஒரு மாதிரி உங்களை முறைச்சிக்கிட்டே போகிறான். நீங்கள் அப்படி தான் வாமிட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரூமில் படுக்க வரீங்க. ஜிமின் அப்படியே உங்ககிட்ட அன்றைக்கி நைட்டு உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறான். நீங்கள் ஜிமின் கிட்ட எவ்வளோ சொல்கிறீங்க இன்றைக்கி வேணான்னு, ஆனால் ஜிமின் உங்களுக்கு கூட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிறான். ஸோ இப்படி தான் டேஸஸ் போகுது. ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போது 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் அப்படி தான் உங்கள் ஸ்டொமக்கை டச் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்பா, நம்ம ஒரு நரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எனக்கு இந்த குழந்தை வேணாம். எனக்கும் ஜாக்சனுக்கு பிறக்கிறது தான் குழந்தை. உன் கூட இந்த பிறந்த குழந்தை எனக்கு வேணாம். அதனால நான் இதை அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஜிமனுக்கே தெரியாமல் நீங்கள் டேப்லெட் ஆர்டர் பண்ணுறீங்க, அதாவது அபோர்ஷன் டேப்லெட். ஸோ அப்படியே ஆர்டர் பண்ண மாதிரி அது வருது. ஸோ நீங்கள் அதை போடலான்னு வரும்போது டக்குன்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமன் தான் அப்படியே வரான் கோவத்தோட. நீங்களும் ஜிமனை பார்க்குறீங்க. நேராக அவன் டேபிள்கிட்ட தான் நிற்கிறான். அப்போ அந்த டேப்லெட் பாக்ஸை பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு அதை எடுத்துக்கிறீங்க. ஜிமன் பார்த்துட்டு ஏய் என்னடி அது அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஒன்றும் இல்லை ஜிமன் அப்படின்றீங்க. ஏய் கொடுண்ணா. இல்லை நான் ஏன் உங்ககிட்ட தரணும், அது என்னோடது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு அந்த டேப்லெட்? அது எனக்கு வயிறு வலிக்குது, அதான். வயிறு வலிக்கிறதுக்கு டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருந்து பிடுங்கி பார்க்குறான். அது அபார்ஷன் டேப்லெட்டுனுக்கு. நீங்கள் அது அது அப்படின்றீங்க. ஏய் எதுக்கு உனக்கு அபார்ஷன் டேப்லெட் அப்படின்னு ஜிமன் கேட்குறான். அது ஜிமன் அது ஓ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, என்கிட்ட எதுக்கு இந்த விஷயம் சொல்ல? சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு ஜிமன் கூப்பிட்றான். இல்லை நான் வரமாட்டேன், இந்த குழந்தைய நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு நான் டேப்லெட் எடுத்து போகலான்னு வரீங்க. ஜிமன் ஒரே ஸ்லாப் தான் அப்படி நீங்கள் மயக்க போட்டு விழுந்துறீங்க. ஸோ கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் டாக்டர் முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ அப்படி தான் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ செக் பண்ணிவிட்டு அப்படி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நீங்கள் 3 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பாப்பா கொஞ்சம் ஹெல்த்தியாக இல்லை, ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய சாப்பிட சொல்கிறார். ஜிமனும் அதெல்லாம் கேட்டுட்ருக்கான். நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தா அப்படி பாப்பாவை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. ஜிமனை பார்த்து அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. மூட்டிக்கிட்டு வா அப்படின்னு ஜிமன் உங்களை வீட்டுக்கு கூட்டு போகிறான். இப்போ நீங்கள் விடு ஜிமன், எனக்கு இந்த குழந்தை வேணாம். ஏய் எதுக்குடி? இந்த உலகத்தில் குழந்தை நிறைய பேர் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் இந்த வார்த்தையை சொன்னால் எங்கடி போவாங்க அவங்களாம்? ஆனால் நீ ஈஸியாக சொல்கிறல்ல, கிடச்ச குழந்தைய அழிக்கலான்னு சொல்கிறல்ல அப்படின்னு ஜிமன் கேட்குறான். இல்லை உனக்கும் எனக்கு எதுக்கு குழந்தை பிறக்கணும்? நான் உன் கூட விருப்பத்தோட இருந்தேன், நீயே வந்து என் கூட தப்பாக இருந்த, என்னோட பேச்சை கேட்காம அந்த குழந்தைய நான் ஏன் சுமக்கணும்? வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த டேப்லெட் பாக்ஸ் தேய்கிறீங்க. ஆனால் ஜிமன் அதை தூக்கி போட்டிருப்பான். அதை தூக்கி போட்டு 1/2 மாதம் ஆகுது அப்படின்றான். நீங்கள் ஜிமனோட ஷர்ட்டை பிடிச்சி நான் ஏன் ஜிமன் உன்னோட குழந்தைய சுமக்கணும்? வேணாம் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க நைஃப் எடுத்து குத்தலான்னு வருவீங்க. டக்குன்னு ஜிமன் வந்துடுறான் நடுவில். இப்போ ஜிமன் அப்படியே தான் அப்படின்றான். நீங்கள் ஜிமன் அப்படின்ட்டு ஜிமனை பிடிச்சிக்கிறீங்க. ஜிமனுக்கு ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படி தான் ஜிமனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு கத்தி ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 2 days அவர் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி தான் உட்காந்துட்டே இருக்கீங்க. ஐயோ நான் போய் குத்தி சாகலான்னு பார்த்தா வேறு யாரும். ஏன் ஜிமன் இப்படி என்ன பண்ணுற? எனக்கு உங்கூட வாழவே பிடிக்கல, ஆனால் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட வாழ வைக்கிற. என்னால் முடியல ஜிமன், என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுத்திட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமன் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாருன்னு நான் சொல்கிறாங்க. நீங்களும் சரின்ட்டு போய் பார்க்குறீங்க. ஜிமன் அப்படியே உங்களையே பார்த்துட்டு ஏய் ஸ்டொமக்கை காட்டு அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை டச் பண்ணுறான். அப்படி தான் கொன்று வேண்டி ஒன்ன பாப்பாவை ஏதாவது பண்ணனா அப்படின்றான். இப்போ நீங்கள் எனக்கு உன் குழந்தை வேணாம் ஜிமன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சாவடிச்சிருவேன். என் பிள்ளை பிறந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நீ எதாவது வேணால் பண்ணிக்கோ, எனக்கு ஆனால் என் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்கிறான். ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஜிமன் உங்களை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறான். நான் உங்களுக்கு ஜிமனோட லவ் சுத்தமாக கண்ணுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் ஜிமனை ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அவன் உங்களோட லவ்வரான ஜாக்சனை சாவடிச்சிருப்பான்ல. ஸோ அதனால் நீங்கள் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் மந்த்ஸ்லாம் நிறையா ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு டெலிவரி டேட்டும் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு டெலிவரி பெயினும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமன் அவன்
வேலை விஷயமா கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பான். உங்களுக்கு பாப்பா பிறந்தாச்சு. இப்போ ஜிமின் பார்க்கலான்னு வரான். பார்த்தா நீங்கள் இல்லை. ஜிமினுக்குலாம் என்னன்னு தெரியல, செமையான ஷாக். வயன் அப்படின்ற மாதிரி இப்போ அங்கே ஒரு நர்ஸ் க்ராஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் அவங்கள பார்த்து இங்கே ஒரு பேஷண்ட் இருந்தாங்களே, அவங்க எங்கே அப்படின்னு ஜிமின் கேட்குறான். சார் தெரியல சார், ரெஸ்ட் ரூம் வருதுன்னு போனாங்க. தெரியல சார் அப்படின்ற மாதிரி நர்ஸ் கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் பார்க்குறான். அவன் பாப்பாவை கையில் வச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி தேடிட்டு இருக்கான். பட் ஆனால் நீங்கள் இல்லை. இப்போ அப்படியே ஜிமின் வரான். இப்போ ஜிமின் எங்கே போகிறானா, பாப்பாவை கையில் வச்சுக்கிட்டே நேராக சிசிடிவி கேமரா அங்கே நிறையா இருக்குல்ல, ஸோ அதை செக் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் ஒரு 2 பேர் கூட, வயசான 2 பேர் கூட போயிட்டுருக்கீங்க. அதாவது உங்கள் அப்பா அம்மா கூட தான் காரில் கிளம்பி போகிறீங்க. வீல் சேரில் தான் அப்படியே உட்காந்துட்டே வந்திருப்பீங்க. உங்கள் அப்பா அம்மா அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி காரில் உட்கார வச்சு அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஒரு பிளாக் கலர் கார் தான். ஜிமினுக்கெல்லாம் ஹார்ட் அப்படியே உடஞ்சிருது. அவன் அப்படியே பாப்பா பார்த்துட்டு இருக்கான். பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அடி பாவி அப்படின்ட்டு ஜிமன் அப்படியே அந்த சிசிடிவி கேமரா ரூம் வழியாக வெளியே வந்துட்டு செம்மையாக உடஞ்சி அழுதுட்டு இருக்கான். ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தைய பெற்று போட்டுட்டு இறக்கமே இல்லாமல் அந்த குழந்தை எனக்கு வேணான்ற மாதிரி தூக்கி போட்டு உங்கள் அப்பா அம்மா கூட போயிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கு நான் செம்மையான ஹார்ட் பிரேக் ஆகிடுது. அவன் பாப்பாவை பார்க்குறான். பாப்பா இப்போ அழ ஆரம்பிச்சிடுறா பாலுக்காக. நீங்கள் ஒரு வாய் கூட பால் தந்திருக்க மாட்டீங்க. பிறந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு எனக்கு என்னன்னு போயிருப்பீங்க. ஜிமினுக்கெல்லாம் இப்போ செம்ம கடுப்பு வருது. வயன், ஒரு குழந்தை கூட பார்க்காம அந்த பச்சை குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிட்டலடி. நான் நீ இதுக்கு ரெக்ரெட் பண்ணுவேடி, கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படிதான் ஜிமன் அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டாக்டர் கிட்ட போகிறான். அந்த டாக்டர் வந்து அம்மா மில்க் தான் தரணுன்றாங்க. இப்போ ஜிமன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். என்ன சார் சொல்கிறீங்க, பேஷண்ட் போயிட்டாங்களா? என்கிட்ட ஒன்றுமே சொல்ல, ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி போனாங்க. இந்த ரூமில் ரெஸ்ட் ரூம் டேமேஜாக இருக்குது நான் சொன்னேன், அதனால் அவங்க வெளியே போகிறேன்னு போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதுக்கு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? பாப்பாவுக்கு நான் எப்படி பால் தரது அப்படின்னு ஜிமன் கேட்குறான். சார் வேணா பவுடர் மில்க் பண்ணலாம், நான் வேணா ஒரு பவுடர் தரேன், அது பாப்பாவை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. இருந்தாலும் மதர் மில்க் தான் நல்லது. இருந்தாலும் நான் அந்த பவுடர் மில்க் தரேன். நீங்கள் அதை டெய்லி பாப்பாவுக்கு ஹாட் வாட்டரில் போட்டு 2 ஆற்றி கொடுங்க, அப்பா குடிப்பா அப்படின்ற மாதிரி இப்போ டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமனும் அந்த பவுடர்லாம் வாங்கிட்டு அப்படிதான் உட்காந்துருக்கான். பாப்பா இப்போ அப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பா. இப்போ ஜிமன் அப்படிதான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அந்த பவுடர் மில்க் தான். இப்போ அப்படியே அவனுக்கு டியர்ஸ் வந்துட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு இறக்கமே இல்லாத ஒரு பச்சை குழந்தைய, பிறந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு, அவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸான பர்சனா நீங்கள் அப்படின்ற மாதிரி ஜிமனுக்கு நான் ரொம்ப மனசு உடஞ்சிருது. பாப்பாவும் நல்லா குடிக்கிறா, ஏன்னா அவள் அவ்வளோ பசியாக இருந்திருப்பா. அவள் அப்படியே தான் அந்த ஃபீடிங் பாட்டிலில் அப்படியே சப் பண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் பால் பத்தலை, அதனால இருக்கிற வரைக்கும் பாலை எல்லாத்தையும் குடிச்சிட்டு அப்படியே ஜிம்மனோட கைக்குள்ளேயே அழகாக தூங்குறா. ஜிம்மன் பார்க்குறான், இனிமே உனக்கு அம்மா கிடையாது, நான் தான் அப்பா தான் உனக்கு எல்லாமே. உன் அம்மா செத்து போயிட்டா, அவ்வளோதான். இனிமேல் நான் தான் உனக்கு அப்பா, உன்னை நல்லா பார்த்துக்கிறேம்மா எலிசா, அப்பா உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமன் அப்படி பாப்பாவோட பேர் எலிசான்னு வைக்கிறான். ஸோ அப்படியே ஜிமன் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பாப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். அப்படியே வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி போயிருக்கு. ஏன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா லைக் ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி ஜிம்மனுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போது யாருமே இல்லைன்னொன்னே ஜிம்மன் அப்படி பாப்பாவை கூப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருப்பான். இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாப்பாவுக்குன்னு ரூம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். பாப்பா சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்றா. இப்போ ஜிம்மன் அவனோட ரூமுக்கு தான் போய் பார்க்குறான். பாப்பா செம்மையாக அழுதுட்டு இருக்கா. இப்போ ஜிம்மன் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே பவுடர் மில்க் தான். இப்போ அதை எடுத்துட்டு நேராக கிச்சனில் போய் ஹாட் வாட்டர் போட்டுட்ருக்கான். இப்போ அதே ஹாட் வாட்டர் போட்டுட்டு அப்படியே பாப்பாவுக்கு அப்படியே பவுடர் மில்க் அப்படியே தந்துட்டுருக்கான். நல்லா ஆறி போனதுக்கப்புறம் பாப்பாவும் நல்லா குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறா. அதுக்கப்புறம் ஜிம்மன் அப்படி பாப்பாவுக்கு வேண்டிய ரூம்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான், பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு. இப்போ ஜிம்மன் அப்படியே தொட்டில் கட்டிகிட்ருக்கான். அழகாக தொட்டில் கட்டிட்டான். இப்போ பார்க்குறான். அப்படியே ஜிம்மன் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பாப்பாவை அதில் அழகாக படுக்க வச்சு லைட்டாக ஆட்டி விடுறான். பாப்பாவும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டுருக்கா. அவள் அழகாக சவுண்ட் விட்டுட்டே அவள் தூங்கிட்டு இருக்கா. ஜிம்மன் பார்க்குறான். இப்போ ஜிம்மன் அப்படி பெட்டில் உட்காடுறான். ஓயனோட மெமரிஸ்லாம் வருது. ஸோ வாங்க அந்த மெமரிஸ்குள்ளே போய் பார்க்கலாம், ஓகேவா? வாங்க. இப்போ ஓயனும் ஜிம்மனும் 10th படிக்கிறாங்க. நம்ம ஜிம்மன் ஆஃப்னேஜ் பாய் தான். அவனுக்கு அப்பா அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து கிடையாது, அவங்க இறந்துட்டாங்க. ஜிம்மன் எப்பயுமே ஸ்பெட்ஸ் போட்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்தளவுக்கு பிளர்ரான வேர்ஷன் தான் தெரியும். அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஜிம்மனை புல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஏய் சோடா பட்டின்னு. இப்போ அப்படி தான் வாயன் அவங்க எல்லாரையும் தட்டி கேட்டு இந்த மாதிரி புல்லிங் பண்ணக்கூடாது சொல்லி மிரட்டிட்டு வந்திருப்பா வாயன். இப்போ அப்படியே தான் ஜிம்மன் பார்க்குறான்.
ஜிமின் ஒயனை பார்த்த அந்த டைமே ஜிமின் விழுந்திருப்பான். ஒயன் அந்த அளவுக்கு அழகா இருந்திருப்பா. அதனால ஜிமின் அப்படியே ஒயனுக்கு தேங்க்யூலாம் சொல்லிட்டு ஒயனுக்கு டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்றான். அவனா யாராவது ஜிமினை புல்லிங் பண்ணிட்டே இருப்பாங்க. புல்லிங், ராகிங், ரெஸ்ட் ரூம்ல வச்சு கிண்டல் பண்றது, கலாய்க்கிறது, ஜிமின் பின்னாடியே வந்து ஏதாவது பண்றது, அந்த மாதிரி தான். பாய்ஸ்னாலே இப்படிதான் பண்ணுவாங்க நம்ம ஜிமினை. கேர்ள்ஸும் தான். நம்ம ஜிமினை இப்படி பண்ணும்போது ஜிமினுக்கு நல்லா ஹர்ட்டிங் ஆகும். அந்த டைம்ல ஒயன் தான் கூட இருந்து ரொம்ப துணையா இருந்திருப்பா, ஃப்ரெண்டு மாதிரி. நம்ம ஒயன் ஃப்ரெண்டாக தான் ஜிமினை பார்த்துட்டு இருந்திருப்பா. ஆனால் ஜிமினுக்கு ஃப்ரெண்டுக்கு மேலே தாண்டி லவ்வாக மாற ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஜாக்சன் மேலே லவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. இப்போ பார்த்தாலும் ஜாக்சன் பின்னாடியே போவா. அதெல்லாம் நம்ம ஜிமினுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஜிமினு கேட்பான், நீ யாரையாவது லவ் பண்ணுறியான்னு. ஆனால் ஒயன் இல்லைன்ற மாதிரி சொன்னனால இவனும் சரி ஓகே நமக்கு தான் ஒயன் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். அப்படியே டே பை டே போகும்போது ஃபேர்வெல்ல நடந்த இன்சிடென்ட் தான் நம்ம ஜாக்சனும் ஒயனும் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் லவ் மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஜிமினுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் ஓரமாக உட்காந்துட்டு ஒயனை அப்படியே வச்சுக்கான வைக்காம அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா ஒயன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாக்சன் அவனும் ஒயன் கிட்ட பேச வரும்போது அவனுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஸோ அப்படியே தான் காலேஜும் 2 பேரும் ஒன்றா தான் படிக்கிறாங்க. ஸோ காலேஜ் படிக்கும் போது நம்ம ஒயன் எங்கே போனாலும் ஜிமினை கூட்டுக்கிட்டே தான் போவா. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, அவனை தனியாக விட்டு யாரா புல்லிங் பண்ணிடுவாங்கன்ட்டு தான் நம்ம ஒயன் என்ன பண்ணுவானா, இப்போ பார்த்தாலும் ஜிமின் கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அவள் அங்கே இங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. இப்போ ஒயன் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு, என்ன ஜிமின் ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு ஒயன் கேட்குறா. இப்போ ஜிமின் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ஒயன் அப்படின்னு ஜிமின் சொல்லியிருப்பான். ஸோ டேஸஸ் இப்படி தான் போயிருக்கோம். ஒரு நாள் ஒயனுக்கு இவன் ஜிமின் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஒயன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டா. ஒயன் அப்படியே அந்த ரோஸை தூக்கி போட்டுட்டு அப்படியே நம்ம ஜிமினை ஒரே ஸ்லாப் தான் பண்ணுறா. இப்போ ஜிமின் பார்க்குறான். இப்போ அப்படியே ஒயன், ஏய் நான் உன்கிட்ட ஃப்ரெண்டாக தானடா இருந்தேன், ஆனால் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒயன் கேட்டோடனே ஜிமின் பார்த்துட்டு, இல்லை ஒயன் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாவும் அக்செப்ட் பண்ணிக்கோ ஒயன் அப்படின்னு ஜிமின் கெஞ்சுறான். ஏய் நான் அடிச்சிருவேன் ஜிமின், உன்னை ஃப்ரெண்டாக தானடா பார்த்தேன், என்கிட்ட போய் சே அப்படின்ட்டு ஒயன் அங்கே போயிருப்பா. அப்படியே அவள் எனக்கு என்னென்ன அழுதுகிட்டே போயிருப்பா. இப்போ ஜிமின், ஒயன் ஒரு நிமிஷம், ஏன் நல்லா லவ் பண்ணக்கூடாதா, ஏன் நான் லவ் பண்ணக்கூடாது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் மேலே எனக்கு அதிகமான ஃபீலிங்ஸ் இருக்கு ஒயன், ஏன் நான் உன்னை லவ் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே தான் ஜிமின் கேட்குறான். ஆனால் ஒயன் எதுவுமே சொல்லாமல் அவன் மட்டும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. ஸோ அப்படியே செம மழை. அப்படியே ஜிமின் அந்த மழையை நனைஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒயன் நம்ம லவ் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு. ஸோ அதுலேருந்து நம்ம ஒயன் நிறையாவே ஜிமின் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறானா, இப்போ ஒரு நாள் ஒயனை மீட் பண்ணி, ஒயன் நீ என்கிட்ட பேசாமல் இருக்காத ஒயன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி என் லவ்வை கூட அக்செப்ட் பண்ணிக்க வேணாம், என் கூட என் ஃப்ரெண்டாகவே இருவன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஒயன் இப்போ சாரியெல்லாம் கேட்டுட்டு 2 பேரும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. ஆனால் ஜிமினுக்கு இன்னுமே ஒயன் மேலே அந்த ஃபீலிங் குறைஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் ஒயனும் ஜாக்சனும் நல்லா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜிமினுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ ஒயனை நிறையவே புல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம ஜிமின் கேட்கும் போதெல்லாம் ஜிமினையும் அடித்து கீழே தள்ளி விட்டு ஒயனை ரொம்ப ராகிங் பண்ணுறாங்க. அப்போ ஜாக்சன் தான் எல்லாத்தையும் வந்து கேட்டிருப்பான். ஸோ இப்படி தான் நம்ம ஒயன் இப்போது கிட்டத்தட்ட அப்படி காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற டைம் தான். ஜிமின் இப்போ கேட்குறான், நீ எங்கே ஒர்க் பண்ண போகிறன்ற மாதிரி. இப்போ ஒயன் நான் அந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் ஜிமினுக்கு அந்த ஒர்க் போகிறது அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எப்படியாவது ஜாக்சனுக்கு பதில் நம்ம போய் ஒயன் கிட்ட இருக்கணும், ஒயனை நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு தான் அவனோட எண்ணம். ஆனால் ஒயன் ஜிமினுக்கு ஒரு நல்ல ஒர்க் வாங்கி தந்திருப்பா. ஆனால் அவன் அங்கே ஒழுங்காக ஒர்க் பண்ணாமல் அங்கே இருக்க எல்லாரு கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். எல்லாரு கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒயன் தான் தட்டி கேட்பா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபைன் டே, அதான் நம்ம ஜாக்சன் இறந்த நாள். அங்கே தான் ஜிமின் நிறைய வெட்டி போட்டு நம்ம ஜாக்சனை ஒரேடியாக காலி பண்ணியிருப்பான். ஏன்னா ஜாக்சன் தேவையில்லாமல் போய் ஜிமினை போய் புல்லிங் பண்ணியிருப்பான். இப்போ பார்த்தாலும் ஒயன் உன் கூட தான் சுற்றுறான்ற மாதிரி. ஸோ அதனால் நம்ம ஜாக்சனை நல்லா வெட்டி போட்டு சாவடிச்சிருப்பான் நம்ம ஜிமின். ஸோ அதுலேருந்து தான் சைக்கோவாய் மாஃபியாவே ஆகியிருப்பான். ஜிமின் இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவனோட கபோர்டை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே ஒயனும் ஜிமினும் இருக்கிற ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. அதை அப்படியே எடுக்கிறான். எடுத்து பார்த்துக்கிட்டு அங்கேருந்து ஒயனோட பிக்கை மட்டும் கிழிச்சு தூக்கி எறிகிறான். ஏன்னா இப்போ ஒயன் மேலே அவ்வளோ கடுப்பில் இருக்கான். ஒரு பச்சை குழந்தைய கூட வேணான்னு சொல்லிட்டு அப்படியே போயிருக்காள். அதனால அவள் கண்டிப்பாக ரெக்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த ஃபோட்டோவை தூக்கி கடாசிடுறான். ஸோ இப்போ சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போ உங்கள் அம்மா அழுதுகிட்டே உங்கள் தலையை தண்ணி ஊற்றுறாங்க. அதாவது நீங்கள் ஜிம்மினை வேணான்னு சொல்லணுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்க. ஸோ தலை முழுங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அப்படி நின்றுட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே என்னோட அம்மா பார்த்துட்டு, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாயன்மா, நீ உள்ளவா அப்படின்ற மாதிரி
இப்போ அப்படியே அவங்க அம்மா ஒயனை கூட்டு உள்ளே போயிடுறாங்க. ஒயன் இப்போ டயர்டாக இருக்கா, ஏன்னா இப்போ தானே குழந்தை பிறந்துச்சு, நார்மல் டெலிவரி தான் ஆயிருக்கும், அதனால் ஒயனுக்கு கீழெல்லாம் வலிக்குது. ஸோ அதனால் அவள் அப்படியே ரெஸ்ட் எடுக்க போயிடுறா. ஸோ டேஸஸ் இப்படி தான் போகுது. ஸோ ஒயன் ஒரு நாள் என்ன பண்ணுறானா, பார்க்குக்கு போகலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கு போயிட்டுருக்கா. போகிற வழியில் அங்கே ஒரு கோவில் இருக்குது, அங்கே அப்படியே பார்க்குறா. ஸோ சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படி சாமி கும்பிடலான்னு போகிறா. அப்போது ஏதோ ஒரு லேடி செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க, அழுதுகிட்டே தொட்டில் கட்டிட்டு இருக்காங்க. நீங்களும் என்னடான்னு சொல்லிட்டு எட்டுன்னு பார்க்குறீங்க. அவங்க அப்படியே தான் அழுதுகிட்டே மரத்து மேலே தொட்டில் கட்டுறாங்க. அங்கே நிறையா தொட்டில் இருக்குது. நீங்கள் கிட்ட போய் ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க அழுதுகிட்டே, எனக்கு 10 வருஷமா குழந்தைய இல்லைம்மா, இந்த கோயிலுக்கு தினமும் நான் வந்து தொட்டில் கட்டிட்டு இருக்கேன், எனக்கு ஆனால் குழந்தை பாக்கியம் வந்து கடவுள் எனக்கு கொடுக்கவே இல்லை. நானும் வேண்டாத கோவில் இல்லை, எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் எனக்கு குழந்தை மட்டும் தங்க மாட்டேங்குது. ஊர் உலகம் என்ன தப்பாக பேசுது. உனக்கு என்ன குழந்தை பிறக்கலையா, நீலாம் வந்து ஒரு அம்மாவா அப்படின்னு. அங்கே பாரு எவ்வளோ பிள்ளைங்க நல்லா விளாட்றாங்க, என் பிள்ளையும் அந்த மாதிரி விளாடணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஆண்டவன் எனக்கு பிள்ளைய கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் நிறைய பேர் குழந்தைய அழிச்சிட்ருக்காங்க. உனக்கு விஷயம் தெரியுமா, கிட்டத்தட்ட நிறைய பேர் அபோஷன் நிறைய நியூஸ் கேள்விப்படுறேன். லவ் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதுக்கப்புறம் அபோஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன் அந்த குழந்தைய அழிக்கிறாங்க? நிறைய பேர் இங்கே குழந்தை இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் குழந்தை வேணான்னு சொல்லி ஏன் வெறுக்கிறாங்க? ஏன் ஏன் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். எல்லா கோவிலும் இறங்கி போய் இந்த மாதிரி ஒரு தொட்டில் மரத்தில் கட்டி பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு குழந்தை 10 வருஷமாக நிற்கவே இல்லை. கல்யாணம் ஆகி எனக்கு 11 வருஷம் ஆகுது. 10 வருஷமாக நான் இதை பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அந்த ஆண்டவன் எனக்கு குழந்தைய தர மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த லேடி அழுதுட்ருக்காங்க. இப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. ஏன்னா நீங்களும் இப்போ ஒரு குழந்தை வேணான்னு சொல்லிட்டு தானே வந்திருப்பீங்க. நீங்களும் அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. இல்லைம்மா, உனக்கு இப்போ புரியாது, கல்யாணம் ஆகி உனக்கும் இதே மாதிரி நிலமை வரும்போது தான் உனக்கு புரியும். ஆனால் உனக்கு அந்த நிலமை வரக்கூடாது, நான் வேண்டிக்கிறேன். உனக்கெல்லாம் யாருக்குமே நான் என் நிலமை வந்துடக்கூடாது, நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்படியே தான் அதெல்லாம் நினச்சி பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நேராக பார்க்கில் அப்படியே உட்காருங்க. அங்கே நிறைய குழந்தைங்க விளாண்டுருக்கு. இப்போ நீங்கள் உங்களோட பிறந்த குழந்தையோட முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு என்னன்னு சொல்லிட்டு குழந்தைய வேணாம் நீங்கள் வந்திருப்பீங்களா? உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி தான் டேஸஸ் இயர்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது ஜிம்மன் சைட் பார்க்கலாம். ஜிம்மன் அப்படியே தான், எலிசா ஓடாதீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு நம்ம ஜிம்மன் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கான். ஏன்னா எலிசா சாப்பிடாம அங்கங்கன்னு ஓடிட்டுருக்கா. இப்போ அப்படிதான் நம்ம தேவங்க வராது. அவர் பார்த்து, டேய் என்னடா பிள்ளைக்கு ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பாடு விட்ட மாட்டியா, பாரு அங்கே இங்கன்னு இறச்சி வச்சிருக்க சாப்பாடை, டேய் அவள் கேட்க மாட்டேங்கிறாடா, அங்கே இங்கன்னு ஓடிட்டுருக்காடா அப்படின்னு நம்ம ஜிம்முன்னு தேவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எலிசா டேடி முஞ்சா போடிங்க அப்படின்னு அவள் சொல்லிட்டு ஓடிட்டுருக்கா. எலிசாமா அப்படின்னு நம்ம ஜிம் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அப்படிதான் எலிசாக்கு இப்போ 3 வயசு ஆகுது. அவள் அப்படிதான் ஓடி அப்படியே களைச்சு போயிட்டா. இப்போதையும் அப்படியே பிடிச்சிட்டு, மாட்டிக்கிட்டியா மாமா கிட்ட? மாமா விடுங்க, அப்பா எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு, எனக்கு அது சாப்பாடு பிடிக்கல, எனக்கு வேணாம், எனக்கு பனானா வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே எலிசா சொல்லிட்டு இருக்கா. பனானாவா? ஆனால் மாமா உனக்கு ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேனே அப்படின்னு நம்ம தேவங்க சொல்கிறான். ஸ்ட்ராபெரி நல்லா தான் இருக்கும், கொடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ எலிசா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. எலிசா, அப்பா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேன், ஆனால் உன் மாமா ஸ்ட்ராபெரி கொடுத்தோன்னே சாப்பிட்றியா? அட போங்கப்பா, எனக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிக்குது, மாமா தான் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் வாங்கி தராரு, பத்தியா பேச கற்றுக்கிட்டல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே தான் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து உட்காடுறான். இப்போ அப்படியே தேவங்க பார்த்துட்டு, என்னடா மச்சான் தனியாக ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ தேவங்க கேட்குறான். அப்படிலாம் இல்லையே, நல்லா தான் இருக்கு. டாடி சொல்லு எலிசா, வாங்க பார்க்கு போகலாம், நான் நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன், பார்க்கில் ஸ்லைடு அப்புறம் சீசா அந்த மாதிரி நிறையா இருக்குது டாடி, வாங்க நம்மளும் இப்போ விளாட்லாம் அப்படின்ற மாதிரி இங்கே எலிசா சொல்லிட்டு இருக்கா. இப்போது ஜிம்மனோ, எலிசா அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் காயமாயிடும், நீ கீழே வந்து காயப்படுத்தி போனே, வேணாம். மாமா பாருங்க மாமா, தேவங்க மாமா இங்கே கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அப்பா கேட்கவே மாட்டேங்கிறார் என் பேச்சு, எனக்கு எங்கள் அப்பா கூட இருக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி எலிசா சொன்ன. நிச்சயமாக பார்க்குறான். ஏன் அப்பா கூட உனக்கு இருக்க பிடிக்கல எலிசா
அப்படின்னு ஜெமன் கேட்குறான். என்ன டாடி இங்கே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறா, வீட்லேயே வச்சிட்ருக்கா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல போ அப்படின்னு நம்ம எலிசா அப்படி கோச்சிக்கிறா. எலிசாம்மா அப்பா மேலே கோவமா? ஆமாம், உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்க, போடா அப்பா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஜெமன் பார்த்துட்டு சரி பார்க் போகலாமா அப்படி கேட்டோன்னே உண்மையாவா அப்படின்னு எலிசா கேட்குறா. உண்மையாதான், இன்றைக்கே போகலாம். தேவ் காரை ரெடி பண்ணுறா போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போது ஜிம்மன் சொல்கிறான். இப்போ தேவங்க சரி வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி 3 பேரும் கிளம்பி பார்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ எலிசா அப்புறம் ஜிம்மன் தேவங் அப்படிதான் 3 பேரும் அப்படியே பார்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அப்படியே இப்போ எலிசா பார்த்துட்டு டாடி அங்கே ஸ்லைடில் போய் விளையாட போகிறேன், அது பார்க்க ரொம்ப பெரிய ஸ்லைடு. இப்போ தேவங்க அப்படியே கூடயே போகிறான். இப்போ தேவன் ஜெமன் அப்புறம் எலிசா 3 பேருமே அந்த ஸ்லைடில் விளையாண்டுருக்காங்க ஜாலியாக. இப்போ நீங்களும் அங்கே தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே நார்மலாக நடந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மனோட சவுண்டு கேட்குது. இது ஜிம்மன் சவுண்ட் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு வாயின் திரும்பி பார்க்குறா. பார்த்தாங்க ஜிம்மன் தேவங் அப்புறம் எலிசா அந்த குழந்தைய கூட விளாண்டுருக்காங்க. அது நம்ம குழந்தை தானே அப்படின்னு இப்போ நம்ம வயன் அப்படியே வராங்க. இப்போது ஜிம்மன் தேவங் அப்படியே 3 பேரும் விளாண்டுட்டு அப்படியே தான் அந்த நடந்து போகிற பாத்து இருக்கும்ல, அங்கே தான் நடந்துட்டு இருக்காங்க. எலிசா அப்படியே உட்காந்துருக்கா, அவளுக்கு கால் ரொம்ப வலிக்குது. தேவங்க தான் அப்படியே அழுத்து விட்டுட்டு இருக்கா. இப்போ எலிசா என்ன பண்ணுறானா, ஆமாம் காலை அழுத்துறது போதும், அங்கே அது ஒரு ரோஸ் இருக்குல்ல, அதை பிச்சு கொண்டு வா, பேப்பர் ரோஸ் அழகாக இருக்கும், கொண்டு வா போ 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 அப்படின்னு எலிசா ஆர்டர் விட்டோனே தேவங்க ஓகே மகாராணி அப்படின்ட்டா. தேவங்கும் இப்போ அப்படியே அதை பிக்கிறதுக்காக போயிருப்பான். சரி நான் தண்ணி வாங்கிட்டு வரேன் பக்கத்து கடையிலன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனும் அப்படியே கிளம்பியிருப்பான். எலிசா மட்டும் தனியாக உட்காந்துருக்கா. இப்போ அப்படியே வாயின் ஹாய் அப்படின்ற மாதிரி வாயின் சொல்கிறா. ஆமாம் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி எலிசா பார்க்குறா. இப்போ அப்படியே வாயின் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ், ஏன்னா அவளோட குழந்தைய அவள் பார்த்துட்டா. அப்படியே எலிசா பார்க்க வாயின் போல் அப்படியே அச்சு வச்ச மாதிரி மூக்கு மட்டும் ஜிம்மன் மூக்கு போல் இருக்குது, மற்றபடி ஃபுல்லாகவே நம்ம வாயனோட ஃபேஸ் தான். வாயன் அப்படியே நான் யான்னு தெரில, நான் தான் அம்மா அப்படின்னு வாயன் சொல்கிறா. அம்மாவா? எனக்கு அம்மா கிடையாது, அப்பா அப்புறம் அங்கிள் தேவங்க மட்டும்தான். நீங்கள் யார்? என்னை கடத்த வந்திருக்கீங்களா? நான் கத்துவேன், அப்பா மாமா தேவங்க என்னை கடத்த வந்திருக்காங்க அப்படின்னு எலிசா கத்திட்டு இருக்கா. இப்போ நீங்கண்ணா? இல்லை 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 கடத்தல வரலம்மா, நான் தான் வாயன் உன்னோட அம்மா, நான் தான் உன்னை பெற்று போட்டுட்டு வேணான்னு போயிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுமா, உன்னை தேவையில்லைன்னு சொல்லிட்டு போன பாவி நான் தான்ம்மா, நான் தான் உன் அம்மா அப்படின்னு வாயனை அழுதுட்டு இருக்கா. ஏன் நீங்கள் அழறீங்க அப்படின்னு எலிசாவுக்கு ஒன்றும் புரியலை. கொஞ்ச நேரம் தூரத்துலேருந்து யாரோ எலிசா கூட பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஜிம்மன் ஓடி வந்து என்னான்னு பார்க்குறான். பார்த்தா வாயன் தான். ஜிம்மன் ஜிம்மன் அப்படின்னு இப்போ வாயன் அப்படியே ஜிம்மன் கிட்ட வந்த உடனே ஜிம்மன் அப்படி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணு, எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு ஜிம்மன் கேட்குறான். ஜிம்மன் நான் பண்ணது தப்பு தான் ஜிம்மன், என்னை மன்னிச்சிரு ஜிம்மன், பாப்பாவை வேணான்னு சொல்லிட்டு போனது தப்பு தான் ஜிம்மன், என்னை ஏற்றுப்பியா ஜிம்மன் அப்படின்னு வாயன் கெஞ்சிட்டு இருக்கா. நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் ஜிம்மன், இதுக்கப்புறம் பாப்பாவை நான் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஜிம்மன், எனக்கு ஒரே ஒரு தாட்டி சான்ஸ் கொடு ஜிம்மன் அப்படின்னு வாயன் கெஞ்சிட்டு இருக்கா. இப்போ ஜிம்மன் பார்த்துட்டு ஏய் யாரே நீ? இந்த குழந்தை வேணான்னு அப்படியே பச்சை குழந்தை விட்டுட்டு போனவ தானே நீ? இப்போ என்ன குழந்தை வேணும் என்கிட்ட கொடுத்துரு. ஏய் யாரே நீ? எனக்கு நீ யாருன்னு தெரியாது. அந்த ஜெமன் எப்பயோ செத்து போயிட்டான், அந்த ஜெமன் எப்பயோ செத்து போயிட்டான். இது புது ஜெமன். இவன் இந்த ஜெமன் யாருக்காகவும் அடங்கிட்டுலாம் போக மாட்டான், யாருக்காகவும் கெஞ்ச மாட்டான், அதை புரிஞ்சுக்கோ நீ. இவ ஏன் குழந்தை, 3 வருஷமா நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு ஒன்றுனா நான் துடிப்பண்டி. ஆனால் நீ எனக்கு இவ வேணான்னு சொல்லிட்டு போனவ தானே உன் அப்பா அம்மா கூட. சொல்லு, உனக்கு ஜாக்சன் தான் வேணும், உனக்கு அப்பா அம்மா முக்கியம்னு போனவ தானே நீ அன்னைக்கு சொல்றி அப்படின்னு ஜெமன் கேட்குறான். தப்பு தான் ஜெமன், நான் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு தான், அம்மா அப்பாவை நம்பி போனேன், ஆனால் அவங்க அப்படின்னு வாயன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஆக்சுவலி வாயன் இப்போ அவங்க அப்பா அம்மா நம்பி போயிருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வாயனை வேலைக்கு போக சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வாயன் சூசைட் கூட அட்டன் பண்ண போயிருப்பா, ரியா தான் காப்பாற்றிருப்பா. அதுக்கப்புறம் ரியாவும் வாயன் தான் ஒன்னாந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரியா வாயனை ரொம்ப டேக் கேர் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்கே வாயன் போயிருக்க மாட்டா. இப்போ யதார்த்தமாக பார்க்குக்கு வந்து எலிசாவை பார்த்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்ன ஒரே தாட்டி மன்னிச்சிரு ஜிம்மன், எனக்கு யாரும் மேலே ஜிம்மன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன், எனக்காக பாப்பாவை என்கிட்ட விட்டுரு ஜிம்மன், நம்ம எல்லாம் ஒன்றா வாழலாம் ஜிம்மன், நான் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு ஜிம்மன், இப்போ ரெக்ரெட் பண்ணுற ஜிம்மன் அப்படின்னு வாயனை அழுதுட்டு இருக்கா.
இப்போ அப்படியே ஜிம்மன் பார்த்துட்டு ம் சொல்லுவடி சொல்லுவ, இன்னும் நல்லா சொல்லுவ. இப்போ உங்க அப்பா அம்மா உன்னை அன்னைக்கு கூட்டு போன மாதிரி இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒயன்மா திரும்ப என்கிட்ட வந்துரு அப்படின்னு உன்னை கூட்டு போனா நீ போயிடுவல்ல. அப்போ நானும் பாப்பா மட்டும் தானே நிரந்தரமா அப்படியே நடு ரோட்டில் நின்று ஐயோ ஒயன் ஒயன்னு உனக்காக கெஞ்சிட்டு இருக்கணுமா? சொல்றி சொல்லு. உனக்காக இந்த பிள்ளை எவ்வளோ நாள் கெஞ்சினா தெரியுமா? எவ்வளோ அழுதுருப்பா, அம்மா அம்மா அம்மான்னு. அவ கூப்பிட்ட வார்த்தை அம்மா தாண்டி. ஆனா நீ ஒரு இறக்க மேல அந்த குழந்தைய எனக்கு என்ன அந்த ஹாஸ்பிட்டல விட்டுட்டு போனவ தானே நீ. சொல்லு வயன் சொல்லு, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இப்போ அந்த குழந்தை அம்மாவே வெறுக்குதுன்னா அதுக்கு நீ தான் காரணம். ஆனா அவளுக்கு அம்மானா யாருன்னே தெரியாது, அப்பா மட்டும்தான், நானும் தேவங்க மட்டும்தான் எல்லாமே அவளுக்கு. இதுக்கப்புறம் எங்க லைஃப்ல தயவு செஞ்சு வந்துடாத. நானும் எலிசாவும் சந்தோஷமா இருப்போம், நீ தயவு செஞ்சு வந்துடாத ப்ளீஸ், கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், எங்களை விட்டுரு தனியா அப்படின்ட்டு எலிசாவை ஜிம்மன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எலிசா அவ அழறா, யாருன்னு தெரியாம இப்படி இவ்வளவு சவுண்டு போடுறாங்கல்ல. ஸோ அதனால அவளுக்கு பயந்துட்டா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்பா இருக்கல ஒன்றும் இல்லை, வா தேவங்க மாமா கிட்ட போலாம் வா அப்படின்ட்டு ஜிம்மன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அண்ணா வயன் நீல் டவுன் பண்ணிட்டு ஜிம்மன் காலில் விழுந்து, ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் என்னை ஏத்துக்கோ ஜிம்மன், எனக்கு யாருமே வேணாம் ஜிம்மன், நீ பாப்பா மட்டும் போகுது ஜிம்மன், நான் பண்ணது அவ்வளோ பெரிய தப்பு ஜிம்மன், இப்போ ரெக்ரெட் பண்ணுற ஜிம்மன், என்னை ஏற்றுக்கோ ஜிம்மன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஜிம்மன், என்னை ஏற்றுக்கோ ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் அப்படின்னு வாயன் கெஞ்சுறா. அங்கே இருக்க பார்க்கில் நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்து ஐயோ பாவன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே வாயனை எட்டி ஒரு உதவ விட்டுட்டு அவன் மட்டும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு. அப்படியே தேவங்க தான், டே மச்சான் வயன் பாவம்டா அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான், மூடிக்கிட்டு வா அப்படின்னு ஜெமன் அப்படியே தேவங்கையும் எலிசாவை கூட்டிட்டு அவன் மட்டும் வீட்டுக்கு போயிடுறான். இங்கே வயனில் சொல்லவே வேணாம், அவள் அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரியா வந்து அப்படியே வயனை சமாதானப்படுத்தி கூட்டு போயிடுறா. ஸோ அப்படியே தான் டேஸஸ் போயிட்டு இருக்கு. வயனால தாங்கவே முடியல, எலிசாவை கூடயே வச்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஜெமன் விடவே மாட்டிக்கிறான். அவன் ஒர்க் போனாலும் எலிசாவை கூடயே கூட்டு போயிடுறான். ஸோ இப்படி தான் டேஸஸ் போயிட்டுருக்கு. ஒரு நாள் நம்ம ஜெமன் அப்புறம் எலிசா 2 பேருமே ஷாப்பிங் வந்திருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அப்போ தான் எலிசா, டாடி நான் இங்கே இருக்கேன், நீ போய் எனக்கு சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வா, ஏன்னா நான் அதான் மறந்துட்டேன் அப்படின்னு எலிசா சொல்கிறா. சரி இங்கே சமத்தா இருக்கணும் என்ன, இந்த கவரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர் ஒரு பலூன் மாதிரி கட்டி அப்படியே எலிசா கையில் கொடுத்துருப்பான். இப்போ அப்படிதான் எலிசா விளாண்டே இருக்கும் போது யாரோ எலிசாவை இங்கே வான்னு சொல்லி கூட்டு போயிடுறாங்க. அது ஒரு பிளாக் கலர் கார். அவ்வளோதான், எலிசாவை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம்மன் வந்து பார்க்கும் போது எலிசாவை காணும். எலிசா எலிசா அப்படின்னு ஜிம்மன் அங்கே இங்கே தேடுறான். ஆனால் எலிசா அங்கே இல்லவே இல்லை. ஜிம்மனுக்கு நான் சமய பயமாயிடுது, எங்கே போயிருப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அங்கங்கே தேடுறா. பார்த்தா எலிசா கையில் அந்த பேப்பர் கொடுத்துருப்பான்ல, அதாவது ஒரு கவர் மாதிரி பலூன் கட்டி, அது நசுங்கி கீழே ரோட்டில் கிடக்குது. ஜிம்மன் பார்க்குறான், யாரோ எலிசாவை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்போ ஜிம்மனுக்கு ஒரு கால் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. ஜிம்மனும் ஹலோன்றான். ஏய் உன் பிள்ளை என் கையில் வந்து முடிஞ்சா காப்பாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி அப்படியே அவனுங்க சொல்கிறானுங்க. அது ஜிம்மனோட எனிமீஸ் தான். அவன் மாஃபியா பதவியிலேருந்து வெளியே வந்துட்டான் ஜிம்மன். இருந்தாலும் அவனோட எனிமீஸ்லாம் ஜிம்மனை விடவே இல்லை. ஜிம்மனுக்கு செக் பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டான். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜிம்மனும் எங்கடா வச்சிருக்கேன் புள்ளைய, அவ பாவுண்டா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கத்துறான். முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கோடா டேஷு அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஃபோனை வச்சுட்டானுங்க. ஜிம்மனும் அட்ரஸ் படி அப்படியே வந்துட்டு இருக்கான். இப்போ அங்கே பார்க்கலாம், அப்படி பாப்பாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பாப்பா அழுதுட்டே இருக்கா. ஏய் சுச்சு 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 அழக்கூடாது, அழுத சங்க ஒருத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ பாப்பா என்னை விட்டுருங்க, எங்க அப்பா கிட்ட போகணும், என்னை விட்டுங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாப்பா அழுதுட்டு இருக்கா. அப்பா கிட்ட போகணுமா, அப்பாவே வருவாருங்க அப்படின்ற மாதிரி அவன் சாக்லேட்லாம் கொடுக்குறான். அது அமைதியா நம்ம எலிசா சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ அப்படியே தான் யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆளுங்க அப்புறம் ஜிம்மனோட எனிமீஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்லை, வயன்தான் வந்து நிற்கிறா. ஏய் யாரே நீ அப்படின்னு அவன் கேட்குறான். என் குழந்தை எங்கடா அப்படின்னு வயன்தான் கேட்டுட்டு இருக்கா. ஏய் அவளை பிடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே வயன் செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அங்கே இருக்க வில்ல அப்படியே பார்க்குறான். யாரா இவ பொண்ணா வேற யாரான்ற மாதிரி அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எல்லாருக்குமே செமையான அடியை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படிதான் உங்களோட பொண்ணுக்கிட்ட வரீங்க,
பாப்பா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த வில்லன் அப்படி உங்ககிட்ட கையில கத்தியோட வந்துட்டு இருக்கான். நீங்க ஏய் வேணாம் விட்டுரு, பாப்பா இது பண்ணிடாது அப்படின்ற மாதிரி இங்க ஒயன் அப்படி கதறிட்டு இருக்கா. ஏன்னா அவனுங்க ஆளுங்க எல்லாம் சேர்ந்து ஒயனை பிடிச்சிட்டாங்க. இப்ப பாப்பா கிட்ட அப்படி கத்திட்டு வந்து, இப்போ இல்ல கழுத்துல போடவா இல்ல வயிற்றுல சொருகவா அப்படின்ற மாதிரி இங்க அப்படியே தான் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்தது ஒரு சவுண்டு கேக்குது, அப்படியே ஒரு டோர் உடையிற மாதிரி. பார்த்தா வேற யாரும் இல்ல, அது ஜிமின் தான் அப்படியே வந்து நிக்கிறான். இப்போ அப்படியே எலிசா டேடி டேடி அப்படியே அழுதுட்டு இருக்கா. இப்போ அப்படியே அப்போ ஜிமின் பாப்பா உனக்கு ஒன்றும் ஆகாது அப்போ வந்துடுற அப்படி சொல்லிட்டு ஜிமன் எல்லாரும் கூட செம ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்போதான் பார்க்குறான் வயன் அங்கே இருக்கான்னு. வயனை கண்டுக்க கூட இல்லை ஜிமன், அவன் மட்டும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே தான் ஜிமன் பாப்பா கிட்ட வரும்போது அவனுங்க ஆளுங்க எல்லாம் சேர்ந்து ஜிமனை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல பாப்பாவை தூக்கிட்டு போலான்ட்டு அப்படிதான் பாப்பாவை தூக்கியிருப்பீங்க. டக்குன்னு உங்க பின்னாடி யாரோ கத்தி சொருகுன மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. ஜிமனும் பாக்குறான். இப்போ நீங்க அப்படியே அந்த ஹெட்டை பாக்குறீங்க, அதாவது அந்த வில்லனை பாக்குறீங்க. அவன் அப்படியே உங்க பின்னாடி முதுகு வழியா கத்திய சொருகிடுறான். அவ்வளவுதான் நீங்க ஏய் என்னடா பண்ண அப்படி சொல்லிட்டு அப்படி சரிஞ்சு விழுந்துடுறீங்க. ஜிமனுக்கு செம கடுப்பாயிடுது. அப்படியே எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஜிமன் அவனையும் சாவடிச்சிடுறான். ஃபைனலி நீங்க அப்படியே பிளட்ல துடிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமன் இப்ப பார்த்துட்டு வயன் வயன் ஏய் எழுந்துடுறி உனக்கு ஒன்றும் இல்லை. ஜிமன் 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 பாப்பாக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு வயன் அழுதுட்டு இருக்கா. இப்போ எலிசா செம்மையா அழ ஆரம்பிச்சிடுறா. ஜிமன் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனா பாப்பா இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறா. இப்போ வயன் ஜிமன் எனக்கு ஒன்றும் இல்லை ஜிமன், நான் செத்தாலும் பாப்பாவை உயிரை காப்பாத்திட்டு அது போதும். நான் பண்ண தப்புக்கு இது பிராயச்சித்தமா இருக்கு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஜிமன். பாப்பா கூட பார்க்காம எங்க அப்பா அம்மாவை நம்பி நான் போனேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே தப்பா நடக்க ஆரம்பிச்சது. ஆனா எனக்கு எனக்கு தெரியல ஜிமன், உன் கூட எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு ஜிமன். ஆனா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ல. நீ நீ அவ்வளோ சொன்ன, என்னை அவ்வளோ காதலிச்சிருக்க. ஆனா உன் காதலுக்கு நான் மரியாதை கொடுக்காம யாரையோ நம்பி போயிட்டு ஜிமன். ஏய் வயன் உனக்கு ஒன்றும் இல்லடி, உனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஜிமன் காப்பாத்திடுறேன் அப்படின்னு ஜிமன் அப்படியே வயனை தூக்குறான். ஆனால் வயன் அப்படியே வாய்ஸை க்ளோஸ் பண்ணிடுறா. ஜிமன் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் என்ன அப்படியே தான் ஆம்புலன்ஸ் வருது. அப்படியே ஜிமன் அட்மிட் பண்ணுறான். வயனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படி தான் வயனை அட்மிட் பண்ணியிருக்காங்க. வயனுக்கு ரொம்ப ஆழமாகவே கத்தி உள்ளே இறங்கியிருக்கு, அதனால அவளுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஜிமன் பாப்பா வச்சுக்கிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கான், எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஸோ ஃபைனலி வயனும் ரெக்கவர் ஆகிட்டா. ஸோ அப்படியே தான் ஜிமன் ஐயா ஹோல்ட் பண்ணிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாது பொண்டாட்டி, இதுக்கப்புறமாவது நம்ம சந்தோஷமாக வாழலாண்டி, யாரும் வேணாம், நீ நான் பாப்பா 3 பேர் போதும்டி, ஃப்யூச்சரில் சந்தோஷமா இருக்கலாம் வயன், என்ன சொல்ற அப்படின்னு ஜெமன் கேட்குறான். வயனும் அப்படி சிரிச்சுக்கிட்டே ஓகே ஜெமன் அப்படின்னு அவன் சொல்றா. ஸோ அப்படிதான் டேஸஸ் இயர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட போகவே இல்லை. ஏன்னா நீங்க சுத்தமா உங்க அப்பா அம்மா வெறுத்துட்டீங்க. அவங்களோட நல்லதுக்காக சுத்தி இருக்க மற்றவங்களுக்காகவும் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால நீங்க உங்களோட குழந்தைக்காகவும் ஜெமனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனல் நீங்களும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஜெமன் ரொம்பவே நல்லா லைஃப் லீட் பண்றீங்க. ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் உங்க உலகமே ஜெமன் அப்புறம் குழந்தை, அவ்வளோதான் உங்களோட வேர்ல்டுனாலே. ஸோ இப்படி தான் டேஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி பாப்பாவும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறா அம்மான்னு. ஸோ அதுக்கப்புறம் அவள் அம்மா அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி டியர்ஸ் வரும். ஸோ அப்படி தான் நீங்கள் ஜெமன் பாப்பா 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஹோப் இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தென் வந்து எண்டிங் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியல, வேணா லைட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது வயன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அவளோட குழந்தைன்னு கூட பார்க்காம வயன் எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிருப்பா. பட் இருந்தாலும் அவளுக்கு அதே வந்து ஒரு 3 வருஷம் அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ஸோ அதனால் அவளும் நிறைய வலி அனுபவிச்சுட்டு தான் லாஸ்ட்டாகவே நம்ம பாப்பா அவளுக்கு கிடச்சிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் நினைக்காதீங்க என்ன நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஜிம்மனையும் வயனையும் சேர்த்து வச்சிட்டீங்கன்னு. ஸோ அதனால தான். ஓகே ஆமாஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் மறக்காமல் பண்ணாமல் போயிடாதீங்க.
கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தென் லைக்கும் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லெவன் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு பூஸ்டப் பண்ணும். ஓகே மிஸ், நாளைக்கு ஒரு நல்ல ஒன் ஷர்ட்டோட மீட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக்கும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த எண்டிங் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே மிஸ், என்னோட இன்ஸ்டா ஐடி இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலைன்னா எல்லாமே அபவுட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே மிஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.